உண்மையிலுமே இந்த காரமுனை முஸ்லீம்களுக்கு சொந்தமானதா, தமிழர்களுக்கு சொந்தமானதா? இப்போ நடுவில் ஒரு பிரிவினர் வந்திருக்காங்க, சிங்களவர்களுக்கு சொந்தமானதா அப்படின்ற சில கருத்துக்கள் வந்திருக்கு. காரமுனை ஒரு முஸ்லீம் கிராமம், அங்கே ஒரு தமிழ் குடும்பமும் வசித்துக்கின்ற ஆக்களும் இல்லை. உதாரணத்துக்கு தமிழ் மக்களோடத்துல வசிச்சாங்கண்டா அவங்க யுத்தத்தால வெளியேறல. அவங்க ஏன் தமிழ் எல்டிடி பிரச்சனை தான் தமிழ் மக்களுக்கு. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, தமிழ் சிங்கள மக்கள் வெளியேறா ஓகே, பிரச்சனை வெளியேறாங்கன்னு சொல்லலாம். தமிழ் மக்கள் எங்க யுத்தத்தால வெளியேறல, அப்படின்னா ஏதாவது ஒரு முஸ்லீமோட போர்டர் கிராமத்துல இருந்தா வெளியேறுவாங்க. ஆக இந்த கிராமத்திலே தமிழ் மக்கள் வசிச்சிருந்தா ஒரு கோயில் இருக்கும், ஒரு குடும்பம் இருக்கும். ஆனா அவங்க இருக்குன்னு சொல்ல இல்ல, அது உண்மைக்கு புறம்பானது. கௌரவ நண்பர் சாணக்கியனுடைய பிள்ளையான தகவலை கொடுத்துருக்காங்க. 200 வருடத்துக்கு முந்தைய அங்க ஒரு மரணிச்ச ஒரு அவுலியாவோட ஜியாரம் இருக்குது. கிட்டத்தட்ட பள்ளி வாசல் ஒன்று 82 பதிஞ்சிருக்குது. அதுக்கு முந்தைய பள்ளி இயங்கி வருது. 83ஆம் ஆண்டு தங்கட உறுதி அந்த பெர்மிட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிருக்காங்க. ஹேண்ட் ஓவர் விட உறுதி கொடுத்துக்கிறது கூட ஹேண்ட் ஓவர் கொடுத்த ரெசீட் இருக்குது. அப்படி ஒரு தமிழ் குடும்பம் இல்லைங்க, தனியே முஸ்லீம்கள் மட்டும் தான் இருக்காங்க. இப்பயும் இருக்காங்க. ஏன் அந்த இஷ்யூஸ் வருது? சிங்களவர்கள் வந்து உரிமை கோருறாங்களே, இதுக்காக இல்ல அவங்களுக்கு எந்த நீங்கள் வந்து கடந்த கால ஆட்சியில் இருக்கிற நேரம் ஒரு காளி கோயிலை இடித்து ஒரு மீன் சந்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரம் பேசு பொருளாக இருக்கு இல்லையா? தெளிவுபடுத்திக் கொள்றதுனால தெளிவா சொல்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக இப்போ அரசாங்கம் வந்து எதிரணி உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்போது அதில் வந்து நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க, இல்லை குறிப்பிட்ட சிலருக்கு தான் நிதி ஒதுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா? நான் ஜனாதிபதி முறையிட்டேனா, ஜனாதிபதி இது இவ்வளவு பாரிய குற்றம், அபராதம். தெஹராத் வந்து எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போறாரு. பிமல் ரத்னாக்கு எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ மாத்திர எம்பி தான் அவர்தான் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர். பாலியல் சம்பந்தமான கல்வி நெறிய வந்து மாணவர்களுக்கு கொடுக்கிறது தவறு, பிழை அப்படின்னு சொல்றீங்களா? குறிப்பா கொடுக்க வேண்டிய வயதிலே கொடுப்பதிலே பிரச்சனை இல்லை. 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு முடிஞ்சு 6ஆம் ஆண்டு தொடங்குகின்ற ஒரு பிள்ளைக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுக்கறங்கிறது அது பொருத்தமற்றது. அவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தொடர்ச்சியாக 2015ஆம் ஆண்டிலிருந்து வந்த ஒவ்வொரு அரசாங்கம் முயற்சிக்கிறேன். நான் இருந்திருக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம், மைத்திரிபால அரசாங்கம் இந்த ரிஃபார்மை கொண்டு வர வேண்டும் என்றால் இப்ப இருக்கின்ற கல்வி முறையிலே மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். நாட்டின் அரசியல் நிலவரங்கள், அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் கட்சிகளுடைய நிலவரங்கள், நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது, நாட்டினுடைய நடப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் இன்றைய தினம் சதுரங்கம் நிகழ்ச்சியில் வளமையாக பேசுவது வழக்கம். இன்றைய தினமும் அது தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் கடந்த வாரத்திலே ஆளும் தரப்பை அழைத்திருந்தோம், இந்த வாரத்திலே எதிரணியை அழைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், அதே போல் முன்னாள் அமைச்சர், தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முகமது இஸ்புல்லா அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய தரப்பு, அதே போல் எதிரணியினுடைய தரப்பு, கட்சியினுடைய சில விடயங்கள், இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் சகஜமாக பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். வளமையான அரசியல் நிகழ்ச்சி இல்லாமல் கேஷுவலாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறோம். வணக்கம், அஸ்லாம் வலைக்கும். உங்களுக்கு வணக்கம். வலைக்கும் அஸ்லாம். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சதுரங்கம் மகுடம் டிவியினுடைய ஒரு புத்தம் புதிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறதுல, உங்களுடன் இந்த அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுல மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்விலே கலந்து கொள்வதில். ஒரே நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே கலந்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நல்லது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆரம்பிக்கலாம். இந்த அரசாங்கத்தினுடைய போக்க ஒரு எதிரணி உறுப்பினராக நிறைய இடங்களில் விமர்சிப்பதை தவிர்த்து நீங்கள் வந்து சில விடயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. இது உங்களுடைய கொள்கையா அல்லது கட்சியின் கொள்கையா? இதை நீங்கள் எப்படி விளக்க விரும்புகிறீங்க? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய கட்சியினுடைய கொள்கை எப்போதும் எதிர்ப்பதல்ல. நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவளிப்போம். சமூகத்துக்கு விரோதமான அல்லது நாட்டுக்கு தேசிய நலன்களுக்கு விரோதமானவற்றுக்கு நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம், எதிர்ப்போம். அந்த வகையிலே நல்ல விடயங்கள் வருகின்ற போது நாங்கள் அதற்கு ஆதரவாக என்கிறத விட எங்களுடைய ஆலோசனைகள்
குறிப்பாக எங்களுக்கு இருக்கின்ற அனுபவங்கள், கடந்த கால அரசியலில் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு அரசுக்கு நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு ஆதரவுகளை வழங்குவோம். எதிர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லது விமர்சிக்கின்ற சூழ்நிலைகளில் நாங்கள் விமர்சித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் செய்கின்ற பிழைகளை நாங்கள் சுட்டி காட்டி இந்த பிழைகள் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். அதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம்ஸுடைய கொள்கையாகும். இப்போ நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள், இந்த அரசாங்கம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்னிச்சையாக செயற்படுகிற ஒரு அரசாங்கம், இல்லை யார் சொல்கிறதையும் நாம் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தெளிவாக விளங்குது. இப்போது அனுபவசாலிகள், அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, கட்சியினுடைய தலைவர்களாக நிறைய காலம் பாராளுமன்றத்திலிருந்து அனுபவம் கூட இருக்குது. ஏன் உங்களுக்கு சிறை வாழ்க்கை, சட்டம், நீதி எல்லாவற்றையும் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இந்த அரசாங்கத்தில் நீங்கள் சொல்கிறது அல்லது எதிரணீர் சொல்கிற நல்ல விடயங்களை இந்த அரசாங்கம் எடுக்குதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் பக்கம் இருந்தே வருது. குறிப்பாக இந்த அரசாங்கம் ஒரு தன்னிச்சையான போக்கை கடைபிடிக்கிறது என்பது உண்மை. அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. என்றால் அவர்கள் எந்த தீர்மானத்தை எடுக்கிறார்களோ அதனுடைய நன்மை தீமை அல்லது அதனால் வரப்போகின்ற பாதிப்புகளை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அவர்கள் அந்த தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதனால் தான் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் சில நேரங்களில் சொல்லுகின்ற விடயங்களையும் அவர் உள்வாங்குகிறார்கள். நான் உள்வாங்கவில்லை என்று சொல்லவில்லை. குறிப்பாக நாங்கள் எதிர்கட்சி சார்பிலே கலந்து கொண்ட போது இந்த வெள்ளம் இந்த சூறாவளி வந்தபோது நாங்கள் ஜனாதிபதியினிடத்திலே அவருடைய தலைமையில் இடம்பெற்ற 1ஆம் 2ஆம் கூட்டங்களில் பல ஆலோசனைகளை சொன்னோம். சில மாற்றீடு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நாங்கள் சொன்னோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் அதை மறுப்பதற்கு ஏற்றுக்கொண்டு அவைகளையும் சேர்த்து அந்த சர்க்குலர்ஸ் அல்லது அந்த சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட்டது. நாங்கள் பல விடயங்களை பற்றி சொல்ல முடியும். அவர்களுக்கு நாங்கள் இந்த பிரச்சனை இருக்கிறது, அகதிகள் வீடுகளிலே வெள்ளம் பாதிக்கின்ற போது பாடசாலைகளுக்கு போக முடியாதவர்களுக்கு நீங்கள் வீடுகளில் வைத்து கொண்டவர்களுக்கு நீங்கள் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்கிற பல விடயங்களை பற்றி சொன்னது ஏற்றுக்கொண்டார். ஆனால் குறிப்பாக பொதுவாக அமைச்சர்கள் மட்டத்திலே அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட கட்சி அல்லது தனிப்பட்ட போக்கில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த விடயம் நாடை எவ்வளவு ரீதியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆலோசனைகள் அல்லது எதிரணியினுடைய கருத்துக்கள் உள்வாங்கி செயற்படாத நிறைய விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறார். அவருடைய கருத்துக்கள் அவர் வந்த காலத்தில் இதுவரைக்கும் நிறைய சிக்கல் வந்திருக்குது. அரசாங்கத்தினுடைய சிக்கல்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் சிக்கல், என் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சிக்கல் கூட வந்திருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? உண்மையிலே அந்த கலந்துரையாடலினூடாக இந்த ப்ரொப்போசல் அல்லது முன்மொழிவுகளை அவர்கள் முன்மொழிவார்களாக இருந்தால், ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இந்த பிரச்சனை வராமல் தவிர்த்திருக்கலாம். உண்மையிலேயே இந்த பிரைம் மினிஸ்டர் அவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவர் கொண்டு வந்த ரிஃபார்ம், இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் கட்டாயம் நல்ல விஷயம். என்றால் இந்த ரிஃபார்மை தொடர்ச்சியாக 2015ஆம் ஆண்டிலிருந்து வந்த ஒவ்வொரு அரசாங்கம் முயற்சிக்கிறது. நான் இருந்திருக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம், மைத்திரிபால அரசாங்கம் இந்த ரிஃபார்மை கொண்டு வர வேண்டும் என்றால் இப்போ இருக்கின்ற கல்வி முறையிலே மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை கொண்டு வருவதற்கு முனைந்த போதெல்லாம் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து இதனை பாராளுமன்றத்திலே கிழித்தெறிந்து தூக்கி எறிந்தவர்கள் இந்த ஜேவிபிக்காரர்கள் தான். இவர்கள்தான் இருந்தவர்கள். ஆகவே தான் இது நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது. இப்பொழுது அவர்களே அந்த ரிஃபார்மை கொண்டு வந்த போது நாங்களே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். அதில் எந்த பிரச்சனை. ஆனால் அந்த ரிஃபார்முக்குள்ளே முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல எந்த சமூகம் எந்த மதமும் அனுமதிக்காத கலாச்சாரத்தை, மத அனுஷ்டானங்களை, சமய நம்பிக்கைகளை எல்லாம் உடைத்தறியக்கூட அடிப்படையிலேயே இந்த கலாச்சாரங்களை உடைத்தறியக்கூடிய சில விடயங்கள், இவைகளை பற்றி நான் தேர்தல் காலத்திலே சொல்லி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் சட்டபூர்வமாக உள்வாங்கப்பட்டது. பாலியல் அறிவு, பாலியல் சம்பந்தமான கற்கள், அடுத்தது பல விடயங்கள். இப்போ பாலியல் சம்பந்தமான கல்வி நெறிய மாணவர்களுக்கு கொடுக்கிறது தவறு, பிழை அப்படின்னு சொல்றீங்களா? குறிப்பாக கொடுக்க வேண்டிய வயதிலே கொடுப்பதிலே பிரச்சனை இல்லை. 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு முடிஞ்சு 6ஆம் ஆண்டில் தொடங்குகின்ற ஒரு பிள்ளைக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுக்கறங்கிறது அது பொருத்தமற்றது. அது இப்பொழுது கொடுப்பது என்பது அது சில பிள்ளைகள் அறிவிக்கும். ஆனால் பொதுவாக கொடுப்பது என்பது பல்வேறுபட்ட விளைவுகளை உண்டு பண்ணும். அது எங்களுடைய கலாச்சாரம், மத நம்பிக்கை எல்லாவற்றையும், முஸ்லீம் மாத்திரமல்ல எல்லா கலாச்சாரம், எல்லா மத நம்பிக்கைகளையுமே அது உடைத்திருக்கிற விஷயம். ஆகவே தான் அதிலே அதிலே அந்த லிங்கை நாங்கள் அமைக்கினால் அந்த லிங்குங்கிறது வெறும்
பாலியல் அறிவு மாத்திரமல்ல எல்லா விதமான செக்ஷுவல் தன்னின சேர்க்கை மற்ற எல்லா விடயங்களையுமே அது ஆண் திருமணம் செய்தல் இப்படி பல அந்த மதங்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல விடயங்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரிஃபார்ம் ஏற்றுக்கொள்கிறோம் அதில். ஆனால் இவ்வாறு விடயங்களை இதைகளை கலந்துரையாடி சகல கட்சிகளுடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தால் நான் நினைக்கவில்லை இந்த பிரச்சனை வந்திருக்கின்ற. இப்பொழுது உண்மையிலே பல கோடி ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடம் 2025ஆம் ஆண்டு முழு வருடமும் ரிஃபார்முக்காக நானும் அதில் ஒரு கமிட்டியிலே இருந்து செயற்பட்டிருக்கிறேன். எஜுகேஷன் ரிஃபார்மில் என்னையும் ஒரு மெம்பராக பிரதமர் நியமித்திருந்தார். இந்த 25ஆம் ஆண்டு இந்த கடந்த ஒரு வருடம். ஆனால் அந்த ரிஃபார்மரிடமும் இது ஒன்றும் வரவில்லை. எங்களுக்கு மத்தியிலே வந்த ரிஃபார்ம் எல்லாம் டீச்சர்ஸுடைய பிரச்சனை, ஸ்டடீஸ் பிரச்சனை, டைம் பிரச்சனை, அல்லது இந்த ஸ்கூல் சிலபஸிலே மாற்றங்களில் டெக்னிக்கல் எஜுகேஷன், அல்லது எப்படி இதால் வரப்போகிற பாடசாலைகளோட டெவலப்மெண்ட், ஸ்கூல்களில் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு வருடத்துக்கு எந்த ஸ்கூலை செய்கிறது, எந்தெந்த ஸ்கூலில் செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவை, ஃபெசிலிட்டிஸ் எப்படி எடுக்கிறது, என்னென்ன ஸ்மார்ட் போர்டு என்ன, அது என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நாங்கள் ஆராய்ந்தோம் அதில். ஆனால் இப்போ அப்படி அந்த விடயங்களும் அவ்வாறான இந்த செக்ஷுவல் சம்பந்தமான அறிவும் இதுக்குள்ள உள்வாங்கப்படுகிற விஷயம் தான் பலமான கருத்துக்கள் பேசப்பட்டு அது தவிர்த்து இருக்கலாம். அப்போ நீங்க சொல்றீங்க கல்வி இந்த சீர்திருத்தம் தொடர்பில் ஒரு குழு அமைச்சு இருந்தும் அந்த குழுக்குள்ள இந்த விடயம் தொடர்பில் எந்தவித முன்னேற்பாடுகளோ அல்லது அறிவிப்புகளோ வரல. நான் இருந்த குழுவுக்குள்ளே நான் அந்த பிரதமர் நியமித்த 6 பேர் கொண்ட ஒரு குழு, அதிலே அமைச்சர்கள், எம்பிக்கள், அதிலே நானும் இருந்தேன். ஆனால் அந்த குழுக்களிலே இவைகளை பற்றி ஒன்றும் கலந்துரையாடவில்லை. குறிப்பாக இதிலே பல கடந்த வருடம் நிறைய கிட்டத்தட்ட 6 மாதமாக ட்ரைனிங் நடக்குது. இந்த கிரேட் 6 கிரேட் 1 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிரேட் 1 டீச்சர்ஸ் அண்ட் கிரேட் 6 டீச்சர்ஸுக்கு இப்போவே நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சு. அப்போ அந்த ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எவ்வளோ செலவழிக்கிறேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு இப்போ சடன்லி கவர்மெண்ட் அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் பெரிய லாஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே. அந்த பணம் எங்கிருந்து வருது? அந்த பணம் இலங்கை கவர்மெண்ட்ற பணம். நான் நினைக்கிறேன் ஏடிபி அதுக்கு ஃபண்ட் பண்ணிச்சு, சில பண்ணிச்சு. அப்போ இதெல்லாமே ஒரு பாரிய இழப்பு. அதாவது இது எஜுகேஷன் ரிஃபார்மை 1 இயர் ஸ்டாப் பண்ணால் 27ல் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறது எந்த அஷூரன்ஸும் இல்லை. இப்போ இது உண்மையிலே இலங்கை கல்வித்தரத்தில் மாற்றி ஆகணும். ஏன்னா நாங்கள் இப்போ படித்து முடிஞ்சு யூனிவர்சிட்டி தான், இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் மிச்சம் ரெஸ்பான்சிபிளாக சொல்கிறேன். டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, என்ன எஜுகேஷனாக இருந்தாலும் மிச்சம் ஓல்ட் சப்ஜெக்ட்ஸ் 10 years ஓல்டு சப்ஜெக்ட்ஸ் தான் இன்னும் வச்சு படித்து கொண்டிருக்கோம். இலங்கையில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி பழைய கல்வி முறை இதை படிச்சுட்டு போய் இப்போ உலகத்தில் எங்கேயுமே தொழில் எடுக்கல, இலங்கையிலேயே தொழில் எடுக்கல. இப்போ இலங்கைக்கு தேவையான இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன் அல்லது ஐடிஆர் எதாக இருந்தாலும் சரி, ஐடி ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் டே பை டே சேஞ்ச் அப்டேட் ஆகுது. நேற்று இருந்த ஐடி இன்றைக்கு இல்லை. இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் 10 வருஷத்துக்கு முந்தைய தயாரிச்ச சிலபஸை வச்சுட்டு எங்களோட பிள்ளைகளை படித்து அதை போல ஒரு வேஸ்ட் ஒன்றுமே இல்லை. பல பாடசாலைகளுக்கு இன்னைக்கு ஐடினா என்ன தெரியாத ஒரு நிலைமையில இருக்கு. அப்போ அதை இல்லாமல் ஆர்ட்ஸை நான் படிப்பிக்கிறதுல பிள்ளைன்னு சொல்லலை, படிப்பிக்கான்னு சொல்லலை. என்னென்றால் நாங்கள் யோசிக்கிறது எங்களோட நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறாங்க யுனானி சித்த. இப்போ இது நான் இந்த கமிட்டியில் எடுத்த விஷயம் தான். இது உண்மையிலே சுகாதார அமைச்சில் போய் நான் இந்த விஷயத்தை போய் எடுத்தேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், சுகாதார அமைச்சர் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், நான் இப்போ சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், யூனானி என்று ஒரு படிப்பில் இருக்கிறீங்க. கடந்த 2018 பூரா இன்னொருத்தருக்கு ஜாப் கொடுக்கல, படித்தவர்களுக்கு ஜாப் இல்லை. 2018 தான் டாக்டர்ஸ் பாஸ் அவுட். ஒவ்வொரு வருடமும் யுனானி டாக்டர்ஸ், சித்த டாக்டர்ஸ், ஆயுர்வேதிக் என்று 3 சப்ஜெக்ட்ல டாக்டர்ஸ் வெளியேறிட்டு வராங்க. இன்னும் ஒருத்தருக்கும் ஜாப் கொடுக்கல. அப்போ நாங்கிட்ட நீங்கள் என்ன உங்களோட அர்த்தம் இதில்? அந்த பிள்ளைகளுக்கு ஜாப் இல்லை. வெளிநாட்டிலையும் போய் ஜாப் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டில் ஆயுர்வேதம் இல்லை, சித்தையும் இல்லை, யூனானியும் இல்லை, ஒரு நாட்டிலையும் இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த டாக்டர்ஸோட ஃபியூச்சர் என்ன? டாக்டர்ஸ் அவங்கள வேறு செக்ஷன்லேயும் படிக்க விடலை. நீங்கள் இப்போ 2018, 19, 20 6 வருஷம் டாக்டர்ஸுக்கு அப்போ இல்லை. இப்போ சொல்கிறீங்க வேக்கன்சியில் எங்களுக்கு தேவையில்லைண்டு ஓடு. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு டாக்டர் படிப்பிச்ச நீங்கள் என்ன பாலிசி, என்ன எஜுகேஷன் பாலிசி என்ன? அப்போ இல்லாட்டி வேறு துறையில் கொண்டு வரணும் இந்த பிள்ளைகளை. அப்போ இவங்களை எடுக்க அப்போ நாங்கள் எடுத்தேன். அப்போ இது உங்களோட ஃபால்ட். இது நீங்கள் இவங்களுக்கு படிப்பிச்சு முடிஞ்சாங்களுக்கு ஜொப்பை கொடுங்க ரெண்டு தான் கதைச்சோம். அப்போ இப்போ தானே இப்போ அவங்க இனி நாங்கள் ஜொப் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் தேவைண்டா படிக்கிறதா ஜொப்புக்கு எந்த அஷூரன்ஸும் இல்லைண்டு. அப்போ நாங்கள் ஜொப் தர மாட்டோம் அஷூரன்ஸ் இல்லைண்டு 6 வருஷத்து பிள்ளைகளுக்கு எப்படி பிள்ளைகள் போவாங்க? அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எடுக்கிறது? அப்போ உங்களோட சிலபஸை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள்
அல்லது நீங்கள் புதிய டெக்னாலஜியை உண்டு பண்ணணும். நிறைய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்ட இப்போ ஹெல்த்தோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. மெடிசின்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங். இப்போ இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் நான் ஒரு யூனிவர்சிட்டியை நானும் நடத்துறதுனாடி நான் நிறைய இந்த அதோட தொடர்புக்கு எனக்கு விளங்குது. நாம் எங்கேயோ இருக்கோம், இந்தியா எங்கேயோ இருக்காங்க. ஆகவே நாங்கள் எங்களோட இந்த இப்போ எதை செஞ்சாலும் இப்போ நாங்கள் நிறைய இப்போ இந்த வருடம் லாஸ்ட் ஆகிட்டோம். 1 year லாஸ்ட், 1 year செலவழிச்ச காசி லாஸ்ட், எல்லாமே லாஸ்ட். ஆகவே நாங்கள் இதை இந்த அரசாங்கம் இப்போ இவங்க இதை கலந்து எல்லாரோடையும் சேர்ந்து செய்யலைன்றா இவங்கள்ட்ட அனுபவம் இல்லை. நான் மற்ற பற்றி சொல்லலை, அவங்கள்ட்ட மற்ற அவங்க இதை ஆக்டிவாக இருக்காங்க, அதை நான் கைக்க வரல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்கள்ட்ட. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது இன்ன துறையாக இருந்தாலும் சரி தான். இப்போ அரசியலில் அப்போ எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருமே நல்ல அனுபவம் உள்ளவங்க, சும்மா 1-2 பேரை தவிர எல்லாருமே 30 வருஷம் 25 வருஷம் பொலிட்டிக்ஸ்லேயே மினிஸ்டர்ஸாக அப்படி இப்படி கவர்னராக இந்த துறைகளில் இருந்தவங்க. அந்த அனுபவத்தை பெற்று தான் கவர்மெண்ட்டை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் இந்த வெட்டிக்குலோ கேம்பஸை பற்றி சொன்னீங்க, தனி உங்களுடைய கல்வி நிறுவனத்தை. அது இப்போ அது அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா? இப்போ அது சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிதி. எனக்கு தெளிவாக தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயங்களும் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஒரு நிதி, இது இலவசமாக கட்டுறதுக்கு தான் இது கட்டுமானம் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சவுதி அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தனியார் அவங்க இருக்கிற தனியார் தான் இதுக்கான இதில் செஞ்சாங்க. இது இலவசம் என்று நாங்கள் இலவசமாக இல்லை, ஆனால் குறைந்த செலவில் எஃபோர்டபுள் ப்ரைஸ், அதான் அதை சொல்ல வரேன். இரண்டால் ஒரு நாளும் தனியார் ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று என்ன செய்யலாது, நடத்த இயலாது இலவசமாக. அது இனி கஷ்டம், அது இது ஆக வறுமையான ஆக்களுக்கும் அப்படி 100 இதில் நான் இலவசமாக இருக்கேன். அதை பற்றி நான் பேச வர விரும்பலை. 100 இலவசத்துலேயும் படிக்கிற பிள்ளைகள் 100கணக்கான பிள்ளைகள் இருக்காங்க, அதை நான் சொல்ல வரல. பட் ஆனால் அப்படி ஒரு பாலிசி அல்ல. ஆனால் இது தனியார் அவங்க உங்களோட மகண்ட பேரில் தான் எங்களோட சொந்த இதெல்லாம் இப்போ இந்த முறை வார நேரம் இப்போ இது இலவசமாக போகிறதுல எந்த இலவசமாக போகிற அப்படி பிரச்சனை ஒன்று இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால் ஒரு ஐடி ப்ரோக்ராம் உண்டு, ஒரு டிகிரி ப்ரோக்ராம், 3 year டிகிரி ப்ரோக்ராம் ஃபுல் டைம். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் நிறைய ஐடி ப்ரோக்ராம் செய்கிறோம், குவான்டிட்டி சேவை இன்ஜினியரிங், அது இது மேனேஜ்மெண்ட், நாங்கள் நிறைய செஞ்சுட்டு போகிறோம். இப்போ நிறைய கோர்ஸ் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு லோக்கல் டிகிரி, இப்போ லோக்கல் டிகிரி தான் டிமாண்ட் கூட. லோக்கல் டிகிரின்னா யூஜிசி லோக்கல் டிகிரி, லோக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இதுக்கும் ஈக்குவல். உதாரணத்துக்கு நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படித்து லோக்கல் டிகிரி எடுத்தோம்னா அதுக்கு ஒரு அந்த லோக்கல் டிகிரி ப்ரோக்ராம் கூட நாங்கள் செய்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஐடி அப்ளைட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேச்சுலர் ஒரு ஐடி ப்ரோக்ராம், டிகிரி ப்ரோக்ராம் 3 yearsக்கு செய்கிறோம், லோக்கல் டிகிரி ப்ரோக்ராம் செய்கிறோம். இப்போ அதே ப்ரோக்ராத்தை நீங்கள் கலம்பில் செய்கிறதாக இருந்தால் 1.5 million அந்த டிகிரி ப்ரோக்ராம் மட்டும் கொடுக்கணும். அட்மிஷன் ஃபீஸ் இருக்கணும், 100,000 கட்ட வேண்டி வரும், லைப்ரரி ஃபீஸ் கட்டணும், வேறு ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டி வரும். நாங்கள் எந்த அட்மிஷனும் இல்லை, இந்த எல்லாமே ஃப்ரீ கொடுத்து வெறும் 540,000 தான் நாங்கள் செய்கிறோம். அதுவும் ஒரு மந்த்துக்கு 10,000 15,000 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டுறது செய்கிறோம். இல்லை இப்போ இதுக்கு தொடர்ச்சியாக ஃபண்ட் வெளிநாட்டிலேருந்து நிதி உதவிகள் வருது தானே? இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த ஈஸ்ட் அட்டாக் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யறதில்லை, யாரும் எந்த ஒரு நிதி உதவிகளும் எங்களுக்கு இல்லை. இப்போ இது நீங்கள் சொல்ல வரீங்க, இப்போ இதில் அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளம் அதுகளுக்காகத்தான் இந்த மாணவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு ரெண்ட் இல்லை, வாடகை இல்லை, எங்களோட சொந்த பில்டிங், அடுத்தது நாங்கள் பேங்க் லோன் இல்லை, அப்படி சில வசதிகள் எங்களுக்கு இருக்கிறதால. அடுத்தது இப்போ நாங்கள் சோலார் பேனல் செஞ்சிருக்கோம் எங்களோட யூனிவர்சிட்டிக்கு ஃபுல்லாக. இப்போ எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு குறைவு. அடுத்து எங்களோட வாட்டரும் எங்களோட ஓன் ஸ்கீம் செஞ்சிருக்கோம். அப்படி சில அந்த ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இந்த நாளாந்த செலவினங்களை குறைக்கிறதுக்காக நாங்கள் சில வழிகள் வச்சிருக்கோம். அதை கூட எங்களோட சேலரிஸ், எங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்றைக்கு புரியுமா, அதை செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறோம். நாங்கள் அந்த ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட எங்கள்கிட்ட மந்த்லி இருக்குது, அதை செய்கிறது தான் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட அதாவது இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், எங்களோட கோஸ்ட்டுக்கு தான் அதை நாங்கள் செய்வோம். அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இஸ்புல்லா குடும்பத்திற்கு எந்த வருமானம் நாங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாது. நாங்கள் இப்போ அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ரூலில் அப்படியான விஷயம் செய்யலை, யூனிவர்சிட்டி இல்லை எங்கேயில். அதாவது வருமானத்தை லாபமா இல்லை, நான் ப்ராஃபிட் இலங்கையில செய்யலாம். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இலங்கையில் யூனிவர்சிட்டி நடத்தலாம், அதுக்கு அனுமதி இல்லை. இப்போ சேரிட்டி ஆர்கனைசேஷன், ஒரு சர்ச், அதெல்லாம் இப்போ இந்தியாவில் நடத்துகிற மாதிரி நடத்தலாம். சட்டம், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தர பெர்மிஷன், அது வேறு ரீசனுக்காக வேண்டி. ஸோ அப்போ நாங்கள் அன்அஃபிஷியலி இஸ் எ நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இப்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா அவர்களுக்கு வெளிநாடுகளோட முஸ்லீம் நாடுகளோட நிறைய தொடர்புகள் இருக்குது, பல இருக்குங்க. இப்போது நிறைய
அபிவிருத்தி பணிகளை செய்கிறதுக்கு வந்து அரசாங்கத்திடம் எதிர்பார்க்காம ஹிஸ்புல்லாவுக்கு வந்து தனியாகவே வெளிநாட்டு நிறுவனங்களுடன் அல்லது தனியார் நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு இங்கே அபிவிருத்தி பணிகளை செய்யலாம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நாங்கள் சில நேரங்களில் அப்படியான பணிகள் நிறைய செஞ்சிருக்கோம். தண்ணி ஸ்கீம் அது இதாண்டு நாங்களால் முடிஞ்ச அளவு பாடசாலையிலேருந்து மற்றது எங்களால் சமய நடவடிக்கையிலேருந்து எங்களால் முடிஞ்ச அளவில் எனக்குள்ள சின்ன சின்ன பெரிய தொடர்பு எங்களுக்கு இருக்கிற தொடர்புல நிறைய செஞ்சிருக்கோம். ஆனால் வெளியில் பார்க்குற சரி, ஓகே, அப்படி சொல்லுவோம் இருக்கு பிரச்சனைகளை நான் செஞ்சுக்கேன். ஆனால் இப்போ அரசாங்கம் செய்கிறேன்டா அரசாங்கம் தான் அதில் தீர்மானம். அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுத்தால் அதுக்கு நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை என்ன வழங்குவது ஆயத்தமாக இருக்குது. நான் ஜனாதிபதியோட மற்ற மினிஸ்டர்ஸோட ஃபாரின் மினிஸ்டரோட ஹைவேஸ் பேசுகிற சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இருக்கிற முழு சப்போர்ட்டையும் முழு தர ஆயத்தமாக இருக்கும். இந்த நாட்டு இந்த நாடு முன்னேற்றம் ஒரு ஜெயிப்பில் இல்லையது, இது நாட்டு முன்னேற்றமாக அதுக்கு நாங்கள் எப்போவும் உதவி ஆயத்தமாக இருக்கும், தேவையான உதவி வழங்க ஆயத்தமாக இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவில் நீங்கள் வெளிநாட்டு நிதி உதவி நாங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்கு முதலீடுகளை, குறிப்பாக முதலீடுகளை இப்படித்தானே இப்போ முதலீடு செய்கிறண்டாலும் அரசாங்கம் அதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ அரசாங்கத்திற்குள்ள ஒவ்வொரு கொள்கைகளோ ஒவ்வொரு விளக்கம் ஒவ்வொரு தீர்மானம் அப்படி செய்யலாது இப்படி செய்யலாம் அங்கே போய் தெரிந்தால் நம்ம நாடு குறுகிய நிலையில் சிந்திக்கிறது. இதனால தான் நாட்டு இன்றைக்கு முஸ்லீம் செஞ்சால் தமிழாக்கள் சிங்களாக்கள் எதிர்ப்பு, சிங்களாக்கள் செஞ்சால் தமிழ் முஸ்லீம்கள் எதிர்ப்பு, தமிழாக்கள் செய்ய போனால் தமிழாக்களை செய்கிறேன் தெரிந்தால் நம்மளுக்கு இப்போ அப்படி எதிர்ப்பு. நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய போகல, பல பிரச்சனைகள் பல எதிர்ப்புகள். அதனால தான் நாட்டு உண்மையிலேயே நாடு இன்றைக்கு பின்தங்கி போயிருக்கிறதும் அதான் காரணம். ஆகவே இப்போ கூட பல இலங்கட நிவாரண விஷயங்கள் எல்லாம் சில அரபு நாடுகள் மத்தியில் சில திருப்தி இல்லை. அதனால் அவங்க பெரிய அளவில் ஒன்றையும் இப்போ செய்யாமல் இருக்காங்க. ஆகவே அதற்கான திருப்தியான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்கிற நேரம் அரபு நாடுகள் இரண்டால் இலங்கட மொத்த கடன் அல்லது மொத்த பிரச்சனையே ஒரு 50 பில்லியன் 52 பில்லியன் வெளிநாட்டு கடன், 51 பில்லியன் உள்நாட்டு கடன் தான். இது நத்திங் ஒரு அரபு நாடோட ஒப்பிடக்குள்ள. இப்போ எத்தனையோ ட்ரில்லியன் 1000 பில்லியனை தாண்டி அமெரிக்காவில் உண்டு சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவை இலங்கை ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் அல்லது அவங்களுக்கு பாதுகாப்பு வாரத்தையெல்லாம் போன கவர்மெண்ட் கொடுத்ததெல்லாம் கேன்சல், அதானியில் கேன்சல், இது கேன்சல். இப்படி இந்த கவர்மெண்ட் இப்படி செஞ்சா யார் வருவாங்க? மாறி மாறி வர புது கவர்மெண்ட் கேன்சல் பண்றேன் யார் வருவா? ஒத்துருமாட்டா. இப்போ ஒன்றை கொடுக்கறது அடுத்து இப்போ என்னண்டா நம்ம நாட்டில் கொடுத்து ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்தாலே இப்போ கிட்டத்தட்ட கூட என்கிட்ட ஒரு பார்ட்டி கொண்டு வந்தாங்க இலங்கை. உண்மையிலே நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இலங்கைக்கு செய்யணும். இலங்கையில் நான் சொல்லி இலங்கையில் ஒரு பெரிய மேஜர் ப்ராஜெக்ட் உண்டு. இந்த இலங்கை விவசாயத்துறையில் நாங்கள் பெரிய முன்னேற்றம் இல்லை, பெரிய ரிசர்ச் இல்லை. இன்னுமே அதை நிலையும் அதை இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ரிசர்ச் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கும் இல்லை, இன்னும் பழைய மெத்தட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். ஆகவே அதை ரிசர்ச் பண்ணி அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை நிறைய வெரைட்டிஸ். இப்போ நான் தாய்லாந்து போனேன், துரியத்துக்கு தனி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, துரியம் இன்ஸ்டியூட் தனி இன்ஸ்டியூட். அதுக்குண்டே பில்லியன் கணக்கில் செலவழித்து அதை டெவலப் பண்ணி இப்போ ஒரு துரியம் பழத்துக்குள்ள 6 அந்த சுளை உள்ளுக்குள்ளே வச்சுக்க ஒன்றை ஒரு சுழத்து $1 $3 விற்காங்க தாய்லாந்து. அந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க. அப்போ நாங்கள் இன்னுமே எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதான். ஆகவே ஒரு பார்ட்டி கொண்டு வந்தாங்கன்னுட்டு ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கரில் நிலத்தில் கம்ப்ளீட் நான் ஓகே செய்வோம். கம்ப்ளீட் விவசாய டெக்னாலஜி தான், நியூ டெக்னாலஜி. எல்லாம் மாட்டு எடுத்தாலும் சரி தான். இப்போ பெசில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் மாட்டை இறக்கினேன், எல்லாம் பெரிய மாட்டை இறக்கினேன், இங்கெல்லாம் செத்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு மாடு வாங்கி இறக்கி 2 லட்சம் கொடுத்தேன். இந்த சப்சிடி மானியத்துக்கு கொடுத்த இல்லைங்க சொல்கிறேன். இத்தனையோ $1 மில்லியன் அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட், நானும் எக்கனாமிக். ஆனால் அந்த பெரிய மாட்டை இறக்கினோட என்ன செஞ்சாது செத்து போயிட்டு. அப்போ இலங்கையிலே நாங்கள் என்ன செய்யணும், அந்த இனத்தை இலங்கையில் உற்பத்தி செய்யணும். அதுக்காக ரிசர்ச் செஞ்சு அதை இலங்கையில் உற்பத்தி செஞ்சு அந்த எங்கட கிளைமேட்டுக்கு அதை நாங்கள் உருவாக்கி இருந்தால் அப்படி வராது. அதுக்கெல்லாம் இங்கே ஒரு பெரியான ஒரு இது ஒழுங்கில்லை. இப்போ நான் சொன்ன செய்வோம், ஆடு மாடு எல்லாத்துக்கும் நாங்கள் செய்வோம்டா. கவர்மெண்ட் என்ன செய்யாது, யார் வர போகிற ஒரு முஸ்லீம் இன்வெஸ்ட் பண்ணுறா உடனே அங்கே ஒரு பிரச்சனை பயம். இப்படி இந்த நாட்டை பார்த்தோம்னா நாட்டை முன்னேற்றலாம் சொன்னேன் நான். அந்த எப்படி ப்ரொஜெக்டை நீங்கள் செஞ்செடுங்க, மினிஸ்ட்ரி ஆக்கள் வந்தாங்க செஞ்செடுங்க. நான் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை, ஈவன் $100 மில்லியன் பரவாயில்ல, நான் இன்வெஸ்டர் கொண்டு வரேன் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் என்ன பிரச்சனைண்டா அரசாங்கத்தில் 1000 பாட்டில் அந்த இது நிறைய ப்ராப்ளம் தடைகள் இருக்குது. இப்போ அதான் உள்ள பிரச்சனை. ஆகவே கவர்மெண்ட் எந்த நாட்டில் சரியான ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்களாக இருந்தால் உலக நாடுகள் ஒரு விஷயத்தை மாதிரி. இப்போது நீங்கள் அடிக்கடி இந்த பாராளுமன்றத்தில் காரமுனை விவகாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதை நான் பேசணும்னு உண்மையிலுமே இந்த காரமுனை முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஊரா
தமிழர்களுக்கு சொந்தமானவரா? இப்போ நடுவில் ஒரு 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 பிரிவினர் வந்திருக்காங்க, சிங்களவர்களுக்கு சொந்தமானது அப்படின்ற சில கருத்துக்கள் வந்திருக்கு. உண்மையிலுமே இந்த காரமுனை விவகாரம் என்ன, இது யாருக்கு சொந்தமானது? நீங்கள் சொல்கிறீங்க முஸ்லீம்களுக்கான தொல்லியல் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு, தமிழர்கள் சொல்கிறாங்க தமிழர்களுக்கான தொல்லியல் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரம் என்ன? உண்மையிலேயே நான் பொதுவாக காய்க்கிறேன். அப்படி இல்லை, பொதுவாக பேசுவோம். காரமுனை ஒரு முஸ்லீம் கிராமம். அங்கே ஒரு தமிழ் குடும்பமும் வசித்துக்கு எந்த ஆக்களும் இல்லை. உதாரணத்துக்கு தமிழ் மக்களோடத்தில் வசிச்சாங்கண்டா அவங்க யுத்தத்தால் வெளியேறல. அவங்க ஏன் தமிழ் எல்டிடி பிரச்சனை தான் தமிழ் மக்களுக்கு. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, தமிழ் சிங்கள மக்கள் வெளியேறிருந்தால் ஓகே, பிரச்சனை வெளியேறிட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழ் மக்கள் எங்கே யுத்தத்தால் வெளியேறல. அப்படின்னா ஏதாவது ஒரு முஸ்லீமோட போர்டர் கிராமத்தில் இருந்தால் வெளியேறுவாங்க. இது ஒரு புலனறுவையோட போர்டரில் இருக்கிற காரமுனை மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம். ஆகவே இந்த கிராமத்தில் தமிழ் மக்கள் வசிச்சிருந்தா ஒரு கோயில் இருக்கும், ஒரு குடும்பம் இருக்கும். ஆனால் அவங்க இருக்குன்னு இல்லை, அது எந்த விதமான அது உண்மைக்கு புறம்பானது. கௌரவ நண்பர் சாணக்கியனுடைய நல்ல நண்பர் சாணக்கியன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாரோ பிள்ளையான தகவலை கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லா ஒழுங்கும் பண்றேன். உங்களோட டிவி எடுத்துட்டு போங்க, உங்களோட தமிழ் நண்பர்கள் எடுத்துட்டு போங்க, சிங்கள நண்பர்கள் எடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு போற வார எல்லா ஒழுங்கும் பண்ணித்தாரேன். நீங்க அங்கே போய் பாருங்க, அங்கே போய் பாருங்க ஏதாவது ஒரு தமிழ் ஊடி இருக்குதா காரமுனை கிராமத்துக்கு போங்க. இப்ப நான் சொல்றேன், 200 வருடத்துக்கு முந்தைய அங்க ஒரு மரணிச்ச ஒரு அவுலியாவோட ஜியாரம் இருக்குது. கிட்டத்தட்ட பள்ளி வாசல் ஒன்று 82 பதிஞ்சிருக்குது. அதுக்கு முந்தைய பள்ளி இயங்கி வருது. 78 பதிவு செய்யப்பட்ட பள்ளி இருக்கு, பள்ளி இருக்காங்க. அதே மாதிரி கிராமாபிவிருத்தி சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அரசாங்கத்தில், பதிஞ்சிருக்கு கிராம சங்கம். அதே மாதிரி கிராமாபிவிருத்தி இயக்கங்கள் 82களிலேயே அந்த மக்கள் தங்களுடைய இந்த 83ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் அந்த மக்கள் 150 குடும்பம் இந்த பாதிக்கப்பட்டு இடம்பெயர்றாங்கன்னு டிஎஸ் கடிதம் கொடுத்தீங்க. அப்போல ஏஜி கடிதம் கொடுத்துக்கிறது. 109 முஸ்லீம்கள் தான், ஒரு தமிழ் சகோதரர் மாதிரி இல்லை. 83ஆம் ஆண்டு தங்களோட உறுதி அந்த பெர்மிட்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிக்காங்க. ஹேண்ட் ஓவர் விட்டு உறுதி கொடுத்துக்கிறது கூட ஹேண்ட் ஓவர் கொடுத்த ரெசீட் இருக்குது. அப்படி ஒரு தமிழ் குடும்பம் இல்லைங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி, இப்போ அதில் தமிழ் குடும்பங்கள் இருக்கிறாங்களா, முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிறாங்க? தனியாக முஸ்லீம்கள் மட்டும் தான் இருக்காங்க. இப்பயும் இருக்காங்க. ஏன் அந்த இஷ்யூஸ் வருது? தமிழ் மக்களுக்கு சொந்தம், முஸ்லீம் மக்களுக்கு சொந்தம். அது நாளைக்கு ஒரு தவறான ஒரு செய்தியை தான் வச்சு கொண்டு போய் சொல்றாங்க. அதுதான் இப்போ நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஊடகவியலாளர் போங்க, நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா உடனே அப்படித்தான் செய்யணும். இப்ப நான் சொல்றது உண்மையா இல்ல? நான் பார்லிமெண்ட் உறுப்பினர் சாணக்கியன் பேசுனதையும் பார்லிமெண்ட்ல கேட்டிருக்கிறேன், அது செய்திகளா போட்டிருக்கிறேன். நீங்க பேசுனதையும் தனியா செய்திகளை கேட்டிருக்கோம், அதையும் உங்களுக்கு நாங்க அனுப்பி வச்சிருக்கோம். இந்த காரமுனை அப்ப எங்களுக்குள்ள சிக்கல், எனக்கு தனிப்பட்ட ரீதியாக உள்ள ஊடகவியல் சிக்கல். அங்க இப்போ எந்த இன மக்கள், நாங்க தமிழும் எங்களோட சகோதரர்கள், இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் மக்கள், அப்போ அந்த சகோதரர்கள் வாழ்றாங்களா இல்ல எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்றாங்களான்ற ஒரு கேள்வி. நான் ரொம்ப தெளிவாக பொறுப்போட சொல்றேன், ஒரு தமிழ் குடும்பமும் காரமுனையில் இல்லை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட முஸ்லீம் குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கான சிக்கல், அவங்க இன்னும் காரமுனை தமிழ் மக்கள் வாழ்ந்த ஒரு கோயில் இருக்கும், போய் பாருங்களேன் இருக்கானோடு. அங்க பள்ளி வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்களோட மையவாடி இருக்குது. அந்த 52ஆம் ஆண்டுல இருந்து வாழ்றாங்க. 64ஆம் ஆண்டு அங்க ஒரு அங்க பொம்பளைகள் பிறந்ததுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குது. காரமுனை, காசராமா, பாத்துமா, முந்துமாண்டு பர்த் சர்டிபிகேட் இருக்கு. அந்த பர்த் சர்டிபிகேட்லேயே ஃபாதர் காரமுனை எழுதுறாங்க. அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் தெரிவிப்பாருங்க. நான் நேற்று எனக்கு அனுப்பியிருந்தாங்க பர்த் சர்டிஃபிகேட். 52ஆம் ஆண்டு ஆதம்பாவாங்கிற ஓட்டமாவடியால் அங்கே வாழ்கிறாரு, மாடு பிள்ளை குட்டிகளோட. ஆகவே இது தவறான செய்தி. இதை உண்மைப்படுத்துறேன்டா நீங்க தான் என்ன செய்யணும். இப்ப சிங்களவர்கள் வந்து உரிமை கோர்றாங்களே, இதுக்காக இல்ல அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க நாங்க தமிழ் சகோதரர்களும் முஸ்லீம் சகோதரரும் அடிபட்டு கொள்ற நேரம் இப்ப நடுவுல வர ஒரு சமூகம், இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் வந்து விகாரைகள் அமைக்கிறாங்க, தமிழ் பேசுகின்ற சமூகம் வாழ்ற குடியேற்றங்களை மாற்றி அமைக்கிற இப்படி எல்லாம் நடக்குது, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப இப்படி அடிபடுற நேரம் எம்பி அவர்களே, இப்போ இது அவங்களுக்கு ஒரு லாபமா போவாதா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் தானே. மட்டக்களப்பில் இல்லை, புறத்தில் அங்கால மஹோயா அந்த பக்கத்தில் மங்களகமன்ற முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு இந்த மெயினில் பிரதான விதியில் இருக்கிற இடம் புனான மட்டும்தான், காரமுனையில் இல்லை. அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அப்போ அந்த சிக்கல் இல்லை அப்படின்னு அந்த சிக்கல் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தயவு செய்து இதுக்கு தெளிவு நீங்கள் உடனடியாக நீங்கள் விசிட் பண்ணுங்க, போய் விசிட் பண்ணி அதை பார்த்து நீங்கள் மக்களுக்கு அறிவிங்க சம்மந்தமாக. இப்போது இன்னொரு விஷயம் பேசப்படுது, நீங்கள் வந்து கடந்த கால ஆட்சியில் இருக்கிற நேரம் ஒரு காளி கோயிலை இடித்து
ஒரு மீன் சந்தை கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரம் பேசு பொருளாக இருக்கு இல்லையா? அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இப்போ நான் ஒரு காளி கோயிலை உடைச்சிருந்தா அது ஒன்று விளங்கத்தான அந்த கோயில். அப்போ இந்த கோயில் யார் உடைச்ச அப்படி எங்கேயும் அப்படி இருந்தால் உடனடியாக இப்போ நான் எம்பியா வந்து 89ஆம் ஆண்டு அதுக்கு அப்புறம் நஞ்சு கொண்டது இருந்திருந்தா அப்போ என்ன செய்யணும்? இப்போ யாராவது ஆள் வந்து எங்கே உடைச்ச, எங்கே காளி கோயில் உடைச்ச, எந்த கோயிலை உடைச்ச, அந்த கோயிலுக்கு ஒரு சொந்தக்காரங்க கழிப்பாங்களே, உடனடியாக அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க, அல்லது உங்கள்கிட்ட வந்து முறைப்படுத்தி சொல்லுங்க, உங்களோட மீடியா குறை சொல்லுங்க. நாங்கள் தான் காளி கோயில் காளி இருப்பாங்க. இல்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு நான் தெளிவா சொல்றேன். அப்படி இருந்தா அந்த கோயிலுக்கு ஒரு சொந்தக்காரர்கள் இருப்பாங்க, இருக்கத்தானே வேணும், உரிமைக்குத்தானே வேணும். அவர் அந்த கோயில்காரர்கள் உடனடியாக அவங்க வந்து மீடியாவுக்கு முன்னால வந்து நான் தான் கோயில் தலைவர் அல்லது அவரது மகன் அல்லது அவரோட பேர் சித்து போனா எங்களோட பரம்பரை தான் இதுதான் எங்களோட கோயில் இருந்தது, நான் உடைச்சா ஒரு போட்டோ இருக்கும் அல்லது ஆரம்பிக்கத்தானே வேணும். உடைச்சிருந்தா ஒரு பேப்பர்ல நியூஸ் வருமா இல்லையா? ஏதாவது சொல்லுங்க. சும்மா அங்கஞ்ச களவா எடுத்த வீடியோக்களை வச்சுக்கொண்டு டெப் வச்சுக்கொண்டு காய்ச்சல் விடாது, அதுகளை சொல்லுங்க. அடுத்தது இருந்திருந்தா சொல்லுங்க. நாங்க கேட்கறது எம்பி எந்த குறையும் இல்லை, சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்லன்னு சொல்றது தெளிவா சொல்லிட்டா சொல்லிக்க தயவு செய்து வந்து ப்ரூவ் பண்ணுங்க. இருந்தா உடனடியாக வாங்க. உடனடியாக இடையில சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படுத்தாம ஒரு போலியானதை வந்து நம்ம கழிச்சிட்டா சரி. என்னென்றால் ஒரு கோயிலை உடைச்சா அந்த கோயில் நிர்வாகம் இருக்குமா இல்லையா? ஒரு பள்ளியை உடைச்சா எவ்வளவு பிரச்சனை வரும். சில தமிழ் மக்கள் வாழ்ற பகுதிகளில் விகாரிகள் கற்ற நேரமே பிரச்சனை. அப்ப களி உடைச்சா அவங்க கொண்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா? அல்லது யாராவது இதுவரை சொல்லணுமா இல்லையா? இது சும்மா அரசியலுக்காக வேண்டி தமிழ் மக்களை இவங்களை பிரிக்கிறதுக்கு அடுக்கப்படுற முயற்சிகள். தயவு செய்து நான் சொல்றது கதைகளை விட்டு போட்டு யாராவது இருந்தா அந்த கோயிலுக்கு பொறுப்பானாங்கள் உடனடியாக போய் வாழச்சனை போலீஸோட முறைப்பாட செய்யுங்க. அல்லது உடனடியாக ஒரு மீடியாவுக்கு கூட மீடியாவுக்கு வாங்க, மகுடம் டிவிக்கு வாங்க, வந்து நீங்க அங்க போங்க, நீங்க வராட்டி பரவாயில்ல அவங்களுக்கு. அல்லது அவங்க வரணுமெண்டா அவங்களுக்கு வாரத்துக்கு ஒழுங்கெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். தேவை வேண்டாம், வரத்துக்கு வாகன வசதி வேணுமா அல்ல தங்குற வசதி வேணுமா அதை இணைச்சு கொடுக்கணும். நீங்க செய்யுங்க, நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். நான் சொல்றேன் வந்து தெளிவான பதில் வந்து அவங்க வந்து சொல்லட்டும், இவர் தான் உடைச்சாரு, இத்தனாந்தே உடைச்சாரு, இந்த அரிய எங்களோட கோயில் படம் காட்டி அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லு. இல்ல சில செய்திகள் தகவல்கள் வார நேரம் இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாரதுங்கன்னு சொன்னதுனால அப்ப அதை நாங்க தெளிவுபடுத்திட்டா நம்மளுக்கும் சிக்கல் இருக்கா? நாங்க தவறான செய்திகளுக்கு போகவும் மாட்டோம், தவறான கருத்துகள் சமூகத்துல பதியப்படும். எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்க கேட்ட விஷயத்தை நான் சந்தோஷப்படுறேன். அதுக்கு செய்யுங்க. இப்போ அடுத்த விஷயம் இப்போ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக இப்போ அரசாங்கம் வந்து எதிரணி உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்போது அதில் வந்து நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க, இல்லை குறிப்பிட்ட சிலருக்கு தான் நிதி ஒதுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா? இப்போ அண்மையில் நடந்த ஒரு விஷயம் என்னென்றால், உதாரணத்துக்கு வீதி இதுக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 எம்பிக்கள் அவர் பிரபு எம்பி லிஸ்ட் கொடுக்கல. நாங்கள் 4 பேருமே பிரபுண்ட மட்டக்களப்பில் 5 எம்பி இருக்கிற அதில் உண்டு எங்களோட என்பிபி எம்பி கௌரவ பிரபு எம்பி. அவர் அங்கே லிஸ்ட்டை கொடுக்கல. என்னென்றால் பிமல் ரட்நாயக்க மினிஸ்டர் வந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விசிட் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ண முடிச்சாங்க. ஒவ்வொரு எம்பி மாரும் 50 மில்லியனுக்கு நீங்கள் ரோட் தாங்கன்னு கேட்டார். அப்போ நாங்கள் உடனடியாக அந்த 5 பேரும் நாங்கள் 4 பேரும் கொடுத்தோம். அவர் கொடுத்துருப்பாரு எங்கள்கிட்ட மூலமாக அல்லது ஜிஎம் மூலமாக போய் நான் கடிதத்தில் இல்லை. நீங்கள் கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்தேன், கௌரவ சாணக்கியன் கொடுத்தாரு, கௌரவ சிறுநேசன் கொடுத்தாரு, சிறுநாத் கொடுத்து எல்லாரும் கொடுத்தா. ஆனால் 4 எம்பி எங்களோட 3 எம்பிமாருக்கும் காசு வரல. ஒரே ஒரு எம்பி கௌரவ ஸ்ரீநாத், டாக்டர் ஸ்ரீநாத் எம்பிக்கு மட்டும் அவருக்கு காசு ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒதுக்கப்பட்டு அவருடைய ரோட்டுகளுக்கெல்லாம் காசு ஒதுக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அப்படி ஏன் அது அந்த எங்களுக்கு தெரியல. ஆளும் தரப்புல ஒருத்தர், எதிரணியில 4 பேர், 4 பேர்ல 4 பேரும் போட்டிருக்கிறீங்க. அப்போ எதிரணியில ஒருத்தருக்கு மாத்திரம் கிடைத்திருக்கு, அதுக்கு மட்டும் தான் பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை 4 பேருக்கும் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் இருக்குதா? இல்லை, அது எனக்கு சொல்லல. அது என்னென்றால் இப்போ வீதி அபிவிருத்தி அமைச்சு அவருக்கு மட்டும்தான் காசு ஒதுக்கி இருந்துச்சு. அண்டைய கூட்டத்தில் கடன் பிரச்சனை. அண்டைய கூட்டத்தில் மாவட்ட கூட்டத்தில் அரசாங்க அதிபர் சொன்னார், இப்படி அந்த சிறுநாத் எம்பியை நாங்கள் கேட்டுருந்தோம் என்ன நடந்து என்னோட ரோட்டு தமிழரசு கட்சி அவங்க எல்லாம் ஐடிகே தான் இந்த இலங்கை தமிழரசு கட்சி அவங்க 4 பேருமே 3 பேருமே சாரி. அப்போ ஒரு அரசாங்க அதிபர் இப்படி என்ன அந்த மாவட்டத்துக்கு வந்து எங்களோட வீதி ஒன்று தான் இங்கே வந்து ஏன் மற்றதுக்கு வரல எங்களுக்கு தெரியாது. அமைச்சிலிருந்து ஒன்றுக்கு மாத்திரம் கௌரவ
டாக்டர் ஸ்ரீநாத் ப்ரொப்போசலுக்கு மட்டும் காசு ஒதுக்கீடு செஞ்சு அங்கீகாரம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அது எனக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கொள்ள கேட்குறேன். எனக்கு தெரியல. இனி அவர் மினிஸ்டர் கௌரவ எம்பி பர்சனலாக செஞ்சு எடுத்தாரா எனக்கு தெரியாது அதை பற்றி. அதனால் அவருக்கு வரல. இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாகுபாடு நிலைமை தானே அது தெளிவாக. அது ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எங்களுக்கு வரல, அவருக்கு வந்துச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ சாதாரண பாகுபாடு தன்மையிலே பாகுபாடு தான். எல்லாம் பாராளுமன்றத்து மக்கள் வாக்களிக்கிறதும் ஆளும் தரப்பினருக்கும் எதிரணிக்கும் எல்லோருக்கும் வாக்களிக்கிறது மக்கள் நீங்கள் எதிரணியில் இருந்தாலும் மக்கள் சில பெனிஃபிட்ஸை எதிர்பார்ப்பாங்க. இப்போது இதை செய்யணும் அப்படி ஒரு லெட்டராக இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, எங்களுடைய எம்பி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி விடயங்களை கையாளுறது, நடந்து கொள்வது, பாரபட்சம் பார்க்கறது உண்மையிலே அது கூடாது. இரண்டால் இன்னொரு விஷயம் என்னென்றால், கடந்த காலங்களிலையும் நானும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து சிந்திருக்கேன். எல்லா ஆட்சியிலையும் இருந்திருக்கிறது. அப்போ ஆகவே இந்த அரசாங்கம் அந்த விடயங்களில் மிச்சம் கவனம் செலுத்தணும். உதாரணத்துக்கு என்னென்றால், எல்லா நான் உண்ட சொல்லணும் மக்களும் தெரிஞ்சு வந்த விஷயத்தில், ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு அபிவிருத்தி குழு இருக்குது. ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு உண்டு. அது உத்தியபூர்வமான குழு, அரசு ஜனாதிபதி நியமிக்கிறது. அதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு இருக்குது. உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலகங்கள் இருக்குது. 14 பிரதேச செயலகத்துக்கும் 14 பிரதேச அபிவிருத்தி குழு இருக்குது. இப்போ இந்த ஜனாதிபதி எங்களோட கௌரவ அனுகுமார் திசாநாயக் அவர்கள் 14 அபிவிருத்தி குழுவுக்கும் ஒரு ஆளையே கௌரவ பிரபு எம்பிஏயே தலைவராக நியமிச்சிருக்கார். இந்த உதாரணத்துக்கு பிரதேச அபிவிருத்தி குழு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூடணும், மாவட்ட அபிவிருத்தி குழு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடணுங்கிறது தான் நார்மலான ஒரு அடிப்படை. இப்போ ஒரு எம்பியால் அப்படி கூட்டையிலுமா? 14 கூட்டத்தை கூட்டணும். 14 நாள் இங்கே பாராளுமன்றத்தில் 8 நாள் அவ கூட்டி பார்த்தா அவர் 21 அவர்ட்டாங்க. அவள் செய்ய இயல, சாத்தியமில்லை. அப்போ எம்பி என்ன செஞ்சாரண்டா, போன முறை கடந்த வருடம் ஒரு தருடம் கூட்டம் நடத்தின சபையும் இருக்குது. சில சபை ஒன்று தான் நடத்திருக்கு கடந்த வருடத்தில். 25ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து என்பிபி அரசு ஆட்சிக்கு வந்து கடந்த வருடம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடந்த பிரதேசம் இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் காய்க்கணும். மற்ற எல்லாம் 2 தான் நடந்தது, 3 வருடமும் நடக்கல. ஆனால் 3 கூட்டம் தான் நடத்தணும். இல்லை 12 கூட்டம் நடத்திருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது. ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம் வீதம் 8-10 நடத்துறது பரவாயில்ல. சாதாரணமாக 12 கூட்டம் ஒரு மாதம் நடக்கணும். கூட்டம் 12 கூட்டம் நடந்துக்கணும் பிரதேசத்தில். ஆகக்கூட 2 தான் நடந்தது. இப்போ இதால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மட்டக்களப்பில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம், அதை குப்பை அல்றத குப்பை தடைகளை செய்கிறதுக்காக பொது நிர்வாகம் அமைச்சு அதை அங்கீகரித்து, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அங்கீகரித்து, பிளானிங் மினிஸ்ட்ரி அங்கீகரித்து 63 மில்லியன் ரூபா காசு வந்துச்சு. அது நார்மலாக வர்றது. அது யாரும் பொலிட்டிக்கல் இல்லை. பட் நாங்கள் புஷ்ஷோட கொடுத்தோம். நான் கொஞ்சம் புஷ்ஷை கொடுத்தேன்னு எடுக்கிறதுக்காக 63 ஒதுக்கினாங்க. ஆனால் அந்த 63 மில்லியன் காசு வந்த உடனே இப்போ ஒரு புதிய ஒரு நடைமுறை போட்டிருக்கார் ஜனாதிபதி. என்ன நிதி செலவழிக்கிறாலும் சரிதான் அந்த பிரதேச அபிவிருத்திக்குள்ள தீர்மானம் எடுக்கணும். ஆனால் உதாரணத்துக்கு காத்தாங்குடி பிரதேச அபிவிருத்தி குழுவை கூட்டணும். ஆனால் பிரபு கௌரவ எம்பி கூட்டலை. அவரை கண்டு கூட்டுங்கன்னு சொன்னேன். 2 தரம் சொன்னால் அப்பயும் கூட்டலை. அவர் கூட்டவும் இல்லை. கடைசி இன்னொரு முறை இருக்குது, கூட்ட முடியாட்டி பெண்டிங் அப்ரூவல் கொடுக்கலாம், சேர்மன் ப்ரொஜெக்ட்டு கொடுக்கலாம். அப்போ அவரை பாராளுமன்றத்தில் நான் கண்டு 2 தடவை சொன்னேன். கௌரவ எம்பி பெண்டிங் அப்ரூவல்னு தாங்கண்டு ஓடும். அது யோசிச்சார் அவர். இல்லை அப்போ நாளைக்கு தாரேன்னு சொன்னார். அப்போ சரி எம்பி நான் கையில் கொடுத்துட்டேன். அப்போ திரும்பி பெண்டிங் அப்ரூவல் கொடுக்கணுன்னு அவர் கடிதம் கிட்ட இருந்தால் அதெல்லாம் அவருக்கு அங்கே காத்தாங்குடி அரசு கொடுத்துச்சு. அதுவும் செய்யலை. திரும்பி 3 நாளைக்கு அப்புறம் எம்பிகிட்ட கண்டு தான். அப்போ அதுவும் தரல அவர். நான் சின்ன ஒன்றும் செய்ய தேவையில்லை. பெண்டிங் அப்ரூவல்னா ஒரு ஒன்றும் இல்லை. பெண்டிங் அப்ரூவல் எழுதித்தாங்கன்னா போதும். எம்பி இவ்விடத்தில் நான் குனிகிறேன், நீங்கள் எழுதித்தாங்கன்னு வச்சு அதுவும் செய்யலை. கடைசியில் என்ன இருந்துச்சு, 63 மில்லியன் சாத்திரியும் போச்சு காசு. நான் ஜனாதிபதிட்ட முறையிட்டேனா, ஜனாதிபதி இது இவ்வளவு பாரிய குற்றம், அபராத லொக்குமா அபராதியா மேக்க ஒரு பிரதேசத்துக்கு வந்து 63 மில்லியன் ரூபா திருப்பி அனுப்பி காசு வீணா போயிட்டு காசு. இந்த பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தை அவர் கூட்டல. இவ்வளவுக்கும் மக்களுடைய தேவைகள் அந்த பெரிய வெள்ளம் அடிச்ச மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளம் சூறாவளி அடிச்ச 1400 கிட்டத்தட்ட 35,000 குடும்பம் பாதிக்கப்பட்டு 4 மரணம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 35,000 குடும்பம் பாதிக்கப்பட்டு 1.5 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 1,400 விட்ட வீடு கூரை சூறாவளிச்ச போனேன். இவ்வளவு பாதிச்சும் அவ்வளோ அது வந்தும்
நாங்கள்லாம் முறை என்னென்றால் அப்படி வந்தால் உடனடி அடுத்தடுத்த நாளைக்கு அந்தந்த ஊரில் அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை கூட்டி என்ன நடந்திருக்கு வெள்ள பிரச்சனை நடந்த காசு உருவாட்டிச்சா ஏன் கொடுக்கலன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 14 பிரதேச செயலகத்தில் ஒரு செயலகத்தில் கூட அந்த பிரதேச அபிவிருத்தி குழுத்து கூட்டத்தை கூட்டல. நான் கவலையோட சொல்கிறேன் நான் யாரை குற்றஞ்சாட்டல, இந்த அரசாங்கத்தில் ஏற்பட்ட ஒரு பிளவை சொல்கிறேன். அப்போ நான் என்னென்றால் உண்மையிலே ஏலாம் அங்கே கௌரவ பிரபு எம்பி ஒரு இளம் எம்பி இப்போ தான் வந்து ஒரு அனுபவம் இல்லை அவருக்கு 14 பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தியும் கொண்டு போகிறது நடக்க முடியாது. இப்போ அதை யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி உதாரணத்துக்கு நீ கேட்டவளுக்கு நான் சொல்கிறேன். 2015ஆம் ஆண்டு நான் எம்பியா வந்தேன். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன யகப்பால் நாண்டுவையில் நான் மட்டும்தான் அரசாங்கத்தை எம்பி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கத்தை எம்பி. அப்போ உடனடியாக என்னெஞ்சா ஜனாதிபதி ஜனாதிபதி என்ன 14க்கு நியமிச்சார். நியமிச்சார் எனக்கு கடிதம் வந்துச்சு 14க்கு. நான் உடனே ஜனாதிபதிட்டு போய் சொன்னேன், சார் என்னால் 14 செய்ய இயலாது, இனிங்க என்னட்ட முஸ்லிம் நாளையும் தாங்க, காத்தாங்குடி ஓட்டு மாடி வாழச்சின்னு தாங்க, மிச்ச 10ஐயும் அந்த எம்பிமாருக்கு கொடுத்துருங்க, கௌரவ சாணக்கியனை கொடுத்துருங்க, பட்டிருப்பு தொகுதியை அப்போ யோகேஸ்வரன் ஐயா கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கொடுக்காம இருக்கு. அப்போ நான் சொன்னேன் உடனே மைத்திரிபால சிறிசேன என்ன 14 எடுத்து போட்டு உடனே 10க்கும் அவங்கள நியமித்து அவங்க தான் சேமனாக இருந்தேன். நான் இருக்கல. அப்போ அப்படி கொடுக்கலாண்டு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு பிரதேசம், இப்போ நான் எதிர்கட்சி என்றா, இப்போ நான் ஒரு பிரதேசத்தில் அபிவிருத்தி குழு தலைவர்ண்டா நான் ஒன்றும் பிள்ளையா செய்கிற இல்லையே, அரசாங்க திட்டங்கள் வந்தால் அபிவிருத்தி வந்தால் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. எதிர்கட்சிங்கிறதுக்காக அப்போ நீங்கள் கடைசியில் நீங்கள் எந்த செய்கிற நடவடிக்கையால் செய்கிற விஷயம் அந்த பிரதேச அபிவிருத்தியை குறைக்கிறதா? விஜித் ஹேராத் வந்து எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போறாரு. பிமல் ரத்நாயக் எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ ஏன் மாத்திர எம்பி தான் ஹந்துன்னேத்தி, அவர் தான் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம் எங்களுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் யாரோ ஒரு ஆள் நியமிக்கப்படணும். இப்போ திரும்பி ஜனாதிபதி தான் முறையிட்டு நான் யாரும் குறையா இல்லை, அல்லது பிரபு எம்பிக்கு வேலை நடக்கணும். நான் பிரபு எம்பிக்கு எதிர்ப்பு, அவர் நல்ல பிள்ளை, நான் அவரோட மிச்ச நண்பர், அவருக்கு அப்படி எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு அநியாயம். இது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்திக்கு அநியாயம். உதாரணத்துக்கு எல்லா ப்ராஜெக்டும் நாங்கள் ஃபாரின் ப்ராஜெக்டா லோக்கல் ஃபண்டட் ப்ராஜெக்டா எல்லாம் செய்யணும். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ கூட்டம் நடந்துட்டா 3 மாத வரையிலையும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க மார்ச் மாதம் 29 வரையும் நான் வெயிட் பண்ணணும். மட்டக்களப்பில் ஒரு சேவை செய்கிறேன்டா, அப்போ ஒரு அபிவிருத்தி செய்யலான்டா நான் எங்கே போகிறது? ஆகவே நான் அரசாங்கத்தை குறை சொல்லல. இதனால அரசாங்கம் உங்களுக்கு ஒதுக்குற நிதியை சரி தந்திருந்தா அது சரியில்லை. அதுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு அபிவிருத்தி குழு தீர்மானம் பண்ணுமே. ஆகவே அரசாங்கத்தை நான் பிழை சொல்லல. ஆனால் அரசாங்கம் ஜனாதிபதி இதை யோசிக்கணும். இப்போ நீங்கள் அனுபவம் இல்லாத விஷயம் தானே இது. ஆகவே இது சாத்தியம் இல்லை. ஆகவே இதை நீங்கள் பிரதேச அபிவிருத்தி குழுங்கிறது அங்கே இருக்கிற சின்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுகளையும் தீர்மானிக்கணும். அபிவிருத்தி மட்டும் இல்லை, நிர்வாக பிரச்சனை இருக்கு, அதுகளை தீர்மானிக்கணும். இதை நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு வருஷத்துக்கு 2 கூட்டம் போட்டு சரி வராது. ஆகவே இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை அடிக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ பாருங்க இந்த பிரஜா சக்தி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையிலேயே ஒரு 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 அநியாயமான விஷயம் அல்ல. ஏன் நீங்கள் இப்போ இந்த பிரஜாசக்தி பற்றி இப்போ இது அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு உதவி வழங்குற விஷயங்களை வந்து அரசியல் மயக்கமாக, ஏன் இப்போது எல்லா எதிரணியும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இப்போ சில கருத்துகள் கட்சி சார்ந்து எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கருத்துகள் வேறுபடும். ஆனால் இந்த பிரஜாசக்தி என்ற ஒரு தலைப்பு எடுத்தால் எல்லாரும் சரி சமன ஒரே கருத்து சொல்கிறீங்க. ஜனாதிபதிக்கு இது புரியலையா, பிரதமருக்கு இது புரியலையா, இல்லை அந்த அமைச்சு சார்ந்தவங்களுக்கு அது புரியலையா? ஏன் இதை பிடிவாதமாக இருக்கிறாங்க இந்த அரசாங்கம்? தெரியல, என்ன காரணம்னு தெரியல. நீ அவங்களோட கட்சி சார்ந்து கொண்டு போகணும்னு யோசிக்காங்களா தெரியல. ஆனாலும் ஃபெயிலியர் ஆகும் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவங்க இதை இப்போ உதாரணத்துக்கு ஒரு வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட மெம்பர் இருப்பார், மக்களாட்சியோட பிரதி அவர் இருக்கார். அங்கே மற்ற சமூக தலைவர்கள் இருக்காங்க, எல்லாரையும் ஒதுக்கி வச்சு போட்டு சும்மா ஒரு ஜேவிபியினுடைய மெம்பருங்கிறதுக்காக எந்த அறிவும் இல்லாத அனுபவம் இல்லாத சமூகத்திலோட அந்தஸ்து இல்லாத அல்லது எந்த தேர்தல்களில் ஒரு 10 ஓட்டை கூட எடுக்க முடியாத ஒருவர் கொண்டு பலையில் இந்த பலாத்காரம் கொண்டு இவர் தான் உங்களோட வட்டாரத்தினுடைய தலைவர் என்று ஒரு அமைச்சர் அல்லது அவர் எம்பி, எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு எம்பி, இவர் தான் எங்களோட இந்த ஊருக்கு தலைவர் என்று அவரை நியமித்து அதை டிஎஸ் மூலமாக கடிதம் கொடுத்துக்கிறார். அது சட்ட விரோதம். உண்மையிலே இது கையமைச்ச டிஎஸ்மாரெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்தால் முழு பேருக்குமே நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிமன்றத்தில் அவ்வளோ பேரும் பதில் சொல்லி ஆகணும். ஏனெண்டா ஒரு சேக்குலருக்கு இந்த ஒரு சேக்குலரை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஒரு எம்பி கடிதம் கொடுக்காரு, நீங்கள் இவர் சேக்குலர்னு வந்திருக்கு, சட்டம் இல்லை, ஆக்ட் இல்லை.
ஒரு சேக்குலர் ஒரு அறிவு இருக்குது. அந்த அந்த எம்பி சொல்றால நீங்க நியமிங்க சொல்றால எம்பி நியமிச்சுட்டு போகலாம். டிஎஸ் நியமிக்கல. டிஎஸ் நியமிக்கிறா ஆக்டுக்கெல்லாம் இயங்கணும். இப்போ RDS தலைவரா ஆக்ட் ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி சென்டரா ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, இந்த எல்லாம் ஆக்டிவ் சட்டத்தில் இருக்கு. அப்ப இதே சட்டத்தில் ஒன்று மாத்திட்டு போங்க, பிரச்சனை இல்லை. சட்டம் இல்லாம செயல்படுத்துறாங்க. இல்லாம செயல்படுத்திருக்கிற யாரெல்லாம் நியமனம் கொடுத்தாங்களோ அவ்வளோ டிஎஸ் மாறும். இந்த அரசாங்கம் மாறக்குள்ள அவ்வளோ பேரும் கோர்ட்டுக்கு போய் ஆகணும், அவ்வளோ பேரும் பதில் சொல்லி ஆகணும், அவ்வளோ பேரும் இதுக்குரிய குற்றவாளிகளாக மாறுவாங்க. பிரஜாசக்தியில அனுமதி வழங்கின இந்த டிஎஸ் அவ்வளோ பேரும் அடுத்த அரசாங்கத்தில் தண்டிக்கப்படுவாங்க. ஏனண்டா நான் தண்டிக்கிறேன் இல்லையா, நான் சட்டத்தின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் இப்போ அதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. அதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. வழக்கு போகிறதுக்கும் குற்றவாளிகளை காண்றதுக்கும் எல்லா இடத்துக்கும் அவ்வளோ டிஎஸ் மாறும். They are responsible. They have to reply. இந்த காலகட்டத்தில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது எதிர்ப்பாங்க. சில வேளைகளை எதிர்ப்பெல்லாம் மாதிரி கொண்டு போவாங்க. இப்படித்தானே ஏதாவது பிள்ளை செஞ்சு அடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஏதாவது பிள்ளை விட்டாங்கன்னா அடுத்த கவர்மெண்ட்ல அவங்க ஆக்ஷனுக்குள்ள ஆகுவாங்க. அதை விளைவிக்கொள்ளணும். அவங்க they are responsible. அதில் நான் பக்க சார்பாக நான் பொதுவாக சொல்றேன். இது செல்லுபடியற்றதாகும். இந்த மட்டுமில்லை, இந்த பிரஜாசக்திங்கிற இது எந்த ஒரு வில்லேஜிலேயும் அணைகளை சாத்தியமாகும். இல்லை, இது மக்கள் கண்மூடித்தனமாக இந்த அரசாங்கத்துக்கு 159 ஆசனங்களை கொடுத்து இந்த அரசாங்கம் எல்லாமே செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க இல்லையா. இப்போ அதுக்குள்ள இவ்வளோ குளறுபடி இருக்குதுன்றதை மக்கள் விளங்கி கொள்ளணும். மக்கள் வாக்களிச்சத பிள்ளை சொல்லலாம். மக்களுக்கு ஒரு அது ஆளுங்கட்சியில் அதிருப்தி இருந்துச்சு, எல்லாரோடையும் எதிர்க்கிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு, போட்டாங்க. அது சரி, அதில் பிரச்சனை இல்லை. என்னவோ 1000 பொலி சொல்லியாவது அரசாங்கத்துக்கு வந்துட்டாங்க. அதில் பிரச்சனை, அது இனி வந்தாச்சு. இனி அவங்க என்ன செய்யணும், அந்த இது ஜனநாயகத்தை பாதுகாத்து கொண்டு மக்களோட நலன்களை கவனித்து அவங்க கொண்டு போகணும். அவங்க உண்ட விளைவிக்கணும். அவங்கள்ட்ட அனுபவம் இல்லை, விஷயத்தை விளைவிக்கணும். வெறுமனே எழுத்துக்கள் இந்த சேக்குலர் சுற்றி நிறுவனங்களை கொண்டு நாட்டை நடத்த இயலாது. அது நிறைய ஃபெயிலியர் ஆகும். இப்போ அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே தான். இப்போ ஜனாதிபதி பார்லிமெண்ட்டில் ஒரு தகரம் பறந்தா 10 லட்சம் தருவ வேண்டாரு. அது என்ன கதை? அது அனுபவம் இல்லாத கதை. ஒரு பொறுப்புள்ள ஜனாதிபதி சொல்லப்படாது. இப்போ 5 லட்சம் வேண்டாங்க. 5 லட்சம் இல்லை 5000 கொடுக்கலாம். அவன் சொல்றான், டிஎஸ் சொல்ற, ஜிஎஸ் மாரன் சொல்ற, ஒரு தகரம் 3000 தான் நான் கொடுப்பேன். அப்பத்தா எப்படித்தா? இப்போ ஜனாதிபதி சொன்ன கருத்து ஜனாதிபதியோட வாக்குறுதி தானே. அது வாக்குறுதி அந்த வாக்குறுதியை கொண்டு சட்டம் முடிச்சு சொல்லாது. இப்போ ஜனாதிபதி நான் ஜனாதிபதி குறை சொல்லல, அவர் சொல்லிட்டார். யதார்த்தமான விஷயம். அப்போ நாங்கள் ஒரு தகரம் பறந்தாலும் 10 லட்சம் தாரண்டு ஜனாதிபதி சொல்லிருக்க கூடாது. ஏதாவது சொல்லிட்டார். ஜனாதிபதி தகரத்தோட விலை தெரியலையா இல்ல அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். ஏனென்றால் ஒரு தகரந்த பறந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை அமைச்சு கொடுக்கணும். எதிர்காலத்தில் அவங்க வாழ்றதுக்கு இதோட வீட்டை அமைச்சு நல்ல எண்ணத்தெல்லாம் செஞ்சிருப்பார். நான் நினைக்கிறேன் நல்ல எண்ணத்தான் சொன்னார். நான் நினைக்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாருன்னு சொல்லி அப்படி என்று சொல்றதை விட அவர் நல்ல எண்ணத்தில் சொல்லியிருப்பார். ஆனா இப்போ என்ன பிரச்சனைண்டா, அப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பாஸ் பண்ணணும். அங்கே சொல்ல போடா எஸ்டிமேட் எடுத்து ஏற்பட்ட பாதிப்புக்கு தான் காசு கொடுங்க சொல்லப்படா. தகரத்துக்கு தான் சொல்லணும். ஒரு வீட்டுக்கு தகரம் இழந்தாலும் 10 லட்சம் கொடுக்கும்படி சட்டமாக கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. அதான் 3-2 இருக்கே காலத்தால கொண்டு வந்தா பின்னரம் பாஸ் பண்ற பிரச்சனை ஒரு பிரச்சனை. நீங்க பாஸ் பண்ணிட்டா இப்ப பாருங்க, நான் அறிஞ்சேன் ஜிஎஸ் மாரெல்லாம் இப்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இந்த 1 லட்சத்துக்கு கொடுக்குறதுக்கு நாங்க இந்த வீடு திருத்தத்துக்கு இந்த கைப்பைக்க மாட்டோம். உண்மைதானே? ஏனென்றால் இவர் 5 லட்சம் ரூபா கொடுக்க சொல்றப்ப ஒன்று முள்ளாடி 5 லட்சம் கொடுங்க. ஒரு தகரம் பிறந்தாலும் இப்போ 5 லட்சம் கொடுங்க. கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா? அதுதான் அது 2வது பிரச்சனை. முதல் இருந்தால் தான் நீங்க கொடுக்கலாம். சரி, இப்போ காசு இருக்கா இல்லையா? இனி காசு இனி காசு இருக்கா இல்லைன்னு 2வது பிரச்சனை. இனி ஒரு காசுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்கணுமே. இப்போ முதலாவது ஒரு முறை ஒன்று இருக்குது. இப்போ இனிஷியலி இப்போ எனக்கு நானும் மினிஸ்டராக இருந்திருக்கேன், கவர்னராக இருந்திருக்கேன், என்ன ஆளுநராக இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் என்ன சட்டம் என்ன நிர்வாகம் எல்லாம் நாங்களும் படிச்சிருக்கோம். இப்போ சேக்குலரில் நீங்கள் வீட்டினுடைய மதிப்பீடு எஸ்டிமேட்டை பண்ணி காசு விடுங்கன்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் மேலே சொல்லுது குறைஞ்ச 5 லட்சம் கொடுக்க சொல்லி. இப்போ ஒரு வீட்டுற மதிப்பீட்டை தான் செஞ்சு கொடுக்கலாம் காசு. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வீடு ஒரு 1000 பறந்து தான் எவ்வளவு சரி உடஞ்சிருந்தா அவ்வளோ பரவாயில்ல.
இப்போ சின்ன ஒரு டேமேஜ் தான் இருக்குது, சின்ன ஒரு சுவர் விழுந்துருக்குது, அதை கட்டுறதுக்கு 50,000 போதும்ண்டா ஜிஎஸ் என்ன சொல்லுவார், 50,000 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். இவர் ஜனாதிபதி 5 லட்சம் கொடுக்க வச்சோன்னா எப்படி கொடுக்குறாரு? அப்போ சட்டத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிவிடுங்க. என்னென்னு போட்டு ஆக குறைஞ்சது 5 லட்சம், அது வரையும் எஸ்டிமேட்டே தேவையில்லை. பாதிக்கப்பட்டிருந்தா 5 லட்சம். இப்போ வீடு கழுறதுக்கு 20,000 கொடுக்கச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அவனுக்கு வீடு கழுகிறதுக்கு எஸ்டிமேட் பண்ண சொல்லலை. உதாரணத்துக்கு வீடு கழுகிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு 25,000, ஓகே ஃபைன். அது என்ன சொல்லுது? எஸ்டிமேட் எடுக்க சொல்லலை. இது என்ன சொல்லுது? 5 லட்சத்தை கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்கன்னு சொல்லி போட்டு அக்கார்டிங் எஸ்டிமேட் அதை சொல்லுது. அப்போ நாளைக்கு ஒரு ஜிஎஸ் கொடுத்தாரண்டா யார் மாற்ற? வைத்திரு ஆட்சி மாறி 1 வருஷம் 2 வருஷம் எனக்கு தெரிய எவ்வளோ நாளைக்கு இருந்துட்டு போகும். இவங்களும் அடுத்த ஆட்சி கவர்மெண்ட் வந்தோன்னு முதலாவது முழு பேரையும் போட்டோடனே அவ்வளோ ஜிஎஸ் மாறும் உள்ளுக்கு போகணும், அவ்வளோ பேர் பென்ஷன், எவ்வளோ இன்டர்டிக் பிரச்சனை. அவங்க தான் மாதிரி இழுக்கு போகிற கடைசி இவங்க போகிறல்லே அரசாங்கம் சொல்கிறது சொல்லிடும். அதுக்கு என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் அனுபவம் இல்லாத விஷயங்கள். உதாரணத்துக்கு நாம் என்ன செய்யலாம்ன்ற அரசாங்கத்துக்கு ஒரு சீக்கிரம் ஒன்று இருக்குது. இது எஃப்ஆர், ஏஆர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன், ஃபைனல் ரெகுலேஷன், நிறைய முறைகள் இருக்கிறாங்க. அதுகளில் தான் ஃபாலோ பண்ணிச்சு வாங்க ஒஃபிஷியல்ஸ். ஆகவே குறை சொல்லிடுற. ஆகவே அரசாங்கம் கொஞ்சம் கவனமாக இந்த விஷயங்கள் நிதானமாக இந்த தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு போனால் கொண்டு இல்லாட்டி என்னடா இந்த வெள்ளை இஷ்யூ இருக்குது, இதில் நிறைய பாதிக்கப்படும். இப்போ அரசாங்கம் நிறைய இந்த ஃபெயிலியர் ஆகும், அன்பாப்புலர் ஆகும் என்னுடைய பார்வையில். பார்லிமெண்டத்தில் சொன்ன ஒரு விடயம் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார், இன்னும் இறந்தவர்களுக்கான நட்டையீடு கூட கொடுத்துப்படலை, அதில் நிறைய பேருக்கு 1 லட்சம் மாத்திரம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் கூட இருக்குது. அது சில வேளைகளில் இந்த உரிய பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், அது இது ஏதாவது. ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் அதிகமாக 300 லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்றது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இருக்கலாம், சில வேளைகளில் தாமதங்கள் இருக்கலாம். சில பிரதேச செயலாளர்களும் கடுமையாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், போன கிழமை பர்டிகுலர் டிசிசி மீட்டிங். அப்போ ஒரு விஷயம் ஒன்று வருது, இந்த லோக்கல் உள்ளூராட்சி சபைகளில் கேஷுவல் 3 மாதம் 6 மாதத்துக்கு டிரைவர்ஸ், உதாரணத்துக்கு டிராக்டர்களுக்கு டிரைவர் இல்லை, ஜேசிபிகளுக்கு டிரைவர் இல்லை, புல்டோசருக்கு டிரைவர் இல்லை, வயருக்கு எடுத்து வேலை செய்ய வேண்டியதுக்கு சும்மா. அப்போ அங்கே ஒரு சபைத்தலைவர் கேட்டாங்க, பிரதேச சபை தலைவர்கள் கேட்டாங்க, கவர்னர் இருந்த மினிஸ்டர் இருந்தால் நாங்களாக இருந்தால் கேட்டாங்க, கவர்னர் நாங்கள் எங்களோட காசில் கொடுக்க போகிறாங்க, சபை காசில் எங்களோட குப்பல்றதுக்கு டிராக்டருக்கு டிரைவர் இல்லை, நாங்கள் டெம்பரரி 1 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கேஷுவல் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு யார்கிட்ட அறுப்புறன்னு தேவையில்லை, எங்களோட கமிஷனர் சிஎல்ஜி ஏசிஎல்ஜி அனுமதி தாரார் இல்லை சொல்லுங்கள் அனுமதிக்கல, இப்படி நாங்கள் வேலை செய்கிறது ரெண்டு சொன்ன உடனே அப்போ நாங்கள் சொன்னோம் இதுக்கு. அப்போ சொன்னார் கமிஷனர், இல்லை மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நியமனமும் கொடுக்கக்கூடாதுன்னு செஞ்சிருக்குது, ஒரு சேஃப் அனுப்பிக்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கவர்னர் என்ற அடிப்படையில் சொன்னேன், மத்திய அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்யலாது நியமனம், அது சொல்லலாம் உங்களுக்கு. அது அவங்களுக்கு வந்தாலும் செல்லுபடியாது. ஏனெண்டா 13வது சரத்துகளை முழுக்க டிவோல் சப்ஜெக்ட், இது கவர்னர் சப்ஜெக்ட். உங்களுக்கு மத்திய அரசாங்கம் இதுக்கு என்ன செய்யலாது, செய்யக்கூட செய்யலாது. ஆஸ் அ கவர்னர் நான் சட்டங்களை மாற்றிருக்கேன், கெசட்டு நித்தாட்டிக்கேன், கெசட் அடிச்சிருக்கேன். கவர்னர் யூ கிவ் த ஆர்டர், யூ கிவ் த ரூல். நான் சொன்னேன், கவர்னர் நீங்கள் ரூலிங்கை கொடுங்க, 2 ஓடும் ரூலிங்கை கொடுங்க, நியமனத்தை கொடுக்க சொல்லி 3 மாதம் 6 மாதத்துக்கு டெம்பரரி கொடுக்க சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களோட காசு யார், ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் செய்யுங்க. பட் இதுக்கு அங்கே அனுமதி தேவையில்லை, உங்களோட காசு தானே கொடுக்குறீங்க நீங்கள். நான் சொன்னேன், கவர்னர் ஓகே நோ ப்ராப்ளம், யூ டூ இட், யூ கிவ் த அப்ரூவல். 2 பேர் சொன்னார். கவர்னர் சொன்னார், சொல்லி முடிய சீஃப் செக்ரட்டரி பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, கவர்னர் சொல்லுவார், மினிஸ்டர் சொல்லுவார், எம்பிமார் சொல்லுவாங்க, அவங்களோட அதிகாரத்தோட கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஏஆர் சர்க்குலர் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃபீஸர்ஸ். நான் சீஃப் செக்ரட்டரி சொல்கிறேன், எந்த சர்க்குலரையாவது நீங்கள் மீறி நடந்தீங்கன்னா நீங்கள் தான் மறியலுக்கு போகிறார்கள். நாளைக்கு இவங்க மறியலுக்கு போகிறல்ல, யூ ஆர் வயபிள். நான் இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டுறேன் சிஐடிக்கு, எப்போ நடந்த எக்ரிமெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணலன்னு போட்டு. ஆகவே சர்க்குலரில் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள், அதன்படி தான் நடங்க, இல்லாட்டி நீங்கள் தான் மறியலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவர் சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு முன்னால் சொன்னால் எவராவது கைமைப்பாங்களா? வைக்க மாட்டேன். இதுதான் இந்த நாட்டு நிலைவரம். இப்போ நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரம் நெருங்கிருச்சு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கணும். இப்போ இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மாகாண சபை தேர்தல் வருது. கிழக்கு மாகாணத்தில் ஸ்கூலாக தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போட போகிறார் அப்படின்ற கதைகள் அரசல் புரசலாக இருக்குது. உண்மையிலுமே இந்த நிலைமை என்ன? மாகாண சபை தேர்தல் வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதலாவது வராது, இந்த வருடத்துக்குள்ளேயும் வராது, நடத்த மாட்டாங்க.
என்ன காரணம்? என்னுடைய அறிவின்படி நடத்த மாட்டாங்க, அரசாங்கம் நடத்த மாட்டாங்க. ஆனால் நிதி ஒதுக்கீடு அப்படி அது லட்சுமி சொல்லிக் கொள்கிற கதைகள் தான். மாகாண சபையில் நடத்த மாட்டாங்க அரசாங்கம் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்பர் 1. நம்பர் 2, அப்படி தான் வந்தாலும் நான் அந்த தேர்தலில் அப்படி போட்டியிட கட்சி அப்படி தீர்மானம் ஒன்றும் இல்லை, அப்படி என்கிட்ட யாரும் பேசவும் இல்லை. இப்போ தான் முதலாக உங்கள் தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி அபிப்பிராயம் இல்லை. கட்சி நான் கேட்கணுமெண்டு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் கட்சியில் தீர்மானத்தை கட்டுப்பாடு நடப்பேன் நான், அதில் பிரச்சனை இல்லை. அவை நான் ஆனால் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருந்து தான் நான் என்னுடைய நடவடிக்கை எடுக்கிறேங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. கட்சி ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்து நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் நான் அதை கட்சி தீர்மானத்தை கட்டுப்பாடு நடப்பேன். அப்போ நீங்கள் இறங்கத்தான் போறீங்க மாகாண சபை? அப்படி இல்லை, கட்சி தான் நான் தீர்மானம். நான் வர மாட்டேன், எனக்கு வார ஐடியா இல்லை. தனிப்பட்ட கருத்தா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குதா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு எண்ணம் இல்லை. தனிப்பட்டவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எண்ணமும் இல்லை. ஏன்னா நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன்னா எதிர்க்க நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். சமூக பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கேன். இன்னும் சமூக பிரச்சனைகள் தான் பொதுவான நாடு முழுக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு ஆசைப்படுறேன். பொதுவான விஷயங்கள். இரண்டா இவங்க இந்த அரசாங்கம் இன ரீதியான நாங்கள் முரண்பாடு இல்லை, எங்களுக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் முஸ்லீம்கள்ங்கிறதால நிறைய விஷயங்கள் இங்கே நாங்கள் விடுபட்டிருக்கோம். கடந்த ஆட்சி காலங்கள் உண்மையாக கடந்த ஆட்சி காலங்கள் நாங்கள் அமைச்சர்களாக இருந்துதான் எல்லாம் இருந்து தான் இருந்தாலும் இன ரீதியான பாகுபாடு நிறைய இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த இன பாகுபாடும் பார்க்க மாட்டோம். ஆகவே அந்த காலங்கள் செய்கிறாங்களா? இல்லை, இதுவரையும் செய்யல, சொல்கிறாங்க. ஆகவே நான் எதிர்பார்க்கறது நாங்கள் முஸ்லீம்களுங்கிறதுக்காக நிறைய விஷயம். நான் நேற்று சொன்னேன், அந்த முஸ்லீம் வீரர்கள், தேசிய வீரர்களே சொன்ன விஷயம் கூட பாருங்கள். எல்லா சிங்களாக்களையும் இந்த ஒரே கெசட் 1804 வெளியிட்ட ஒரே கெசட் 220 வருஷத்துக்கு முந்தைய கெசட் வெள்ளக்காராட்சி. அந்த கெசட்டில் இருக்கிற சிங்களாக்களை எல்லாம் கெசட் பண்ணி போட்டு தமிழாக்களை முஸ்லீமாக்களை விட்டுட்டாங்களே பாருங்கள். இப்போ அது ஒரு இப்போ அடிக்கக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு அடிச்சுட்டு இருக்கலாமா இல்லையா? இன்னும் அந்த அளவு தான் என்ன செய்யப்படுது. அவன் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆக இவங்க சொல்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். ஆக இப்போ நான் கூட சொன்னேன், இப்போ இதே இவர்களை நீங்கள் நீக்குங்க, இவங்களே அப்படி நீக்கணும், கெஸ்ட் அடிங்கன்னு சொல்கிறேன். ஆகவே இப்படி சில முயற்சி எடுக்கத்தான் நான் பாராளுமன்றத்தை விரும்புகிறேன். சரி, கட்சி இல்லை நீங்கள் போகணும், நீங்கள் தலைமை சொன்னால் அதை பற்றி நான் ரசாயனம் பண்ணி போட்டு போய் அது போவீங்களா அந்த விஷயத்துக்கு? கட்சி தீர்மானிச்சா நான் சந்தோஷமாக போவேன். அதில் பேர் வச்சு கட்சி. ஏன்னா என்னை பொறுத்த அளவில் நான் இனி மௌத்து வரையிலையும் என்ன செய்யறது, இந்த கட்சியோட முஸ்லீம் இருக்கிறது எம்பி அறிக்கமோ இல்லையோ பதவியோ இல்லையோ இந்த கட்சியோட இருக்கிற முடிவில் நான் வந்திருக்கேன். நம்ம இதோட கட்சியில் இருக்கிறது, நம்மளோட ஹயத் மௌத்து ஹயத் இருக்கிறது. இனி எல்லாம் முஸ்லீம் காங்கிரஸ் தான். மௌத்து வரங்காலையும் வந்து அந்த கட்சிக்கு என்னால் என்ன பங்களிப்பு செய்யணும், அதை வளர்த்தெடுக்கணும், அதை கட்டி எழுப்பணுங்கிறது நான் ரொம்ப கவனமாக பக்குவமாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் கட்சி விஷயங்கள் பேசுகிற நேரம் தான் இப்போ இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் சுஹாரா புகாரிட விவகாரம் தொடர்பில் அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் வந்து அரசாங்கத்திற்காக என்பிபிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் கட்சியினுடைய பிரதி தலைவர். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க, உறுப்புரிமை ரத்து செஞ்சது தொடர்பில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இந்த சிக்கலை இறுதியாக நாங்கள் பேசிட்டு போகலாம். ஏனென்றால் ஒரு கட்சி தீர்மானம் எடுத்துச்சு. ஏன்னால் நானும் அது தொடர்பில் அதுக்கு முந்தின நாளும் என்னோட பேசி நானும் பேசுகிறேன், என்ன நடவடிக்கை இந்த பட்ஜெட் என்ன செய்கிறேன்னு நானும் காய்ச்சினேன். கட்சி ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்துச்சு, நம்ம எதிர்த்து வாக்களிக்கிறேன். அப்போ அந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது மெம்பர்ஸ் 3 பேருக்கும். அப்படி கட்சி தீர்மானித்தால் கட்சி உறுப்பினர் கட்டாயம் கட்டுப்பட்டாக வேணும். கட்சி தீர்மானிக்காத பட்சத்தில் சுதந்திரமாக ஓட்டு போட்டு போகலாம். ஆனால் கட்சி தீர்மானித்து அறிவிச்ச அடிப்படையில் எந்த அடிப்படையிலையுமே எந்த நியாயங்களும் சொல்லலாம். ஏனெண்டா ஒரு கட்சி அமானதமாக ஒரு தெரிவு செய்யப்பட்ட மெம்பரும் இல்லை. அவர் பட்டியலில் ஒரு எங்களுக்கு கிடைச்ச வாக்குகளை கொண்டு கட்சி தீர்மானிச்சுண்டு, அது மட்டுமில்லை கட்சி தலைவருக்கும் அவருக்கும் இடையில் நல்ல ஒரு மரியாதை கௌரவம் இருந்தது அவரை பற்றி. ஏனென்றால் அவர் கௌரவிச்சு தலைவர் மிச்சம் நம்பிக்கையோடு தான் அந்த பதவி அவர் கொடுத்தாரு. கொஞ்சம் கூட நினைக்கல தலைமைத்துவம் இப்படி செய்வான்னு. ஆக அப்படியான ஒரு சூழ்நிலையிலே கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாற்றமாக வாக்களித்தது தவறு. அப்படி வாக்களித்ததாக கட்சி நீக்கியதில் எந்த பிழையும் இல்லை. இப்போ அவங்கள்ட்ட கருத்து கோரி இருந்தீங்க, ஆனால் அவங்க தங்களுடைய கருத்தை சொல்ல வர நேரம் கட்சியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருந்தாங்க. அது தொடர்பில் செய்திகள் கூட. இதெல்லாம் சட்டத்தில் கொண்டு போய் சட்ட ரீதியான சில தீர்வுகள் எடுக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். சட்டத்துக்குள்ளால சில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இப்படியான முயற்சி எடுக்கிறதே ஒழிய உண்மையான விஷயம் அது அல்ல.
அவங்க உண்மையா கட்சிக்கு நீங்க விசாரணைக்கு அழைச்சிங்களா அழைக்கலையா? கட்சிக்கு அவ 7 நாளைக்குள்ள அவட பதிலளிச்சிருக்கணும். அவ்வளவுதான். அவகிட்ட கேட்டிருந்தா அவ பதிலளிச்சிருக்கணும். அவ வரச்சிரலையே கட்சிக்காரத்துக்கு வாங்கன்னு சொல்லலையே, நீங்க உங்களோட பயலத்தில் கட்சிக்காரத்துக்கு வர சொல்லலையே, நீங்க நீக்கிருக்க உங்கள்ட்ட ஏதாவது எக்ஸ்பிளைன் தான் கட்சிக்கு அனுப்புகண்டா உடனடியா ஃபேக்ஸில் வாட்ஸ்அப்பில் இதுக்கு அந்த சதிக்க தேவையில்லையே. அவ எழுத்த என்ன எழுதி சொன்ன தெரியுமா, கொண்டு போய் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்பினா போகுமா இல்லையா? சப்ஜெக்ட் க்ளோஸ். நிசாம் காரியப்பர் செக்ரட்டரி எங்களோட கௌரவ எம்பி செக்ரட்டரிக்கு அனுப்பிவிட்டா வாட்ஸ்அப் அவட ப்ரூஃப் அவருக்கு அனுப்பி சப்ஜெக்ட் க்ளோஸ். அதுக்கு கொண்டு லோயர் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து இதெல்லாம் சும்மா ஷோபனை காட்டி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளையில். ஆகவே அவை இதெல்லாம் வேற காரணங்களை காட்டலாம். எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவட தனிப்பட்ட முறையில் கட்சி தீர்மானத்துக்கு மாற்றமா இருந்தா ஆகவே இப்ப கோர்ட்ல இருக்க கேஸ் இருந்தாலும் கட்சி விலகி இருக்குது. அவங்களுக்கான அந்த இடத்துக்கு யாரு கட்சியில தீர்மானத்தின்படி நீதிமன்றத்தில் நாங்கள் நடவடிக்கைகளை பார்த்துட்டு அது சம்பந்தமாக அடுத்த ஆளை நியமிக்கிற நடவடிக்கை ஈடுபடும். நல்லது, நன்றி. நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்கள் சார்ந்த விஷயங்களும் பேசியிருக்கிறோம், அரசு சார்ந்த விஷயங்களும் பேசியிருக்கிறோம், எதிரணி சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மகுடம் டிவிக்கு கலந்து கொண்டமைக்கு என்னுடைய சார்பாகவும் நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு குழு சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இந்த மகுடம் டிவியினுடைய இந்த நிகழ்விலே முதல் தடவையாக நான் கலந்து கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் என்னை அழைத்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி மக்களுக்கும் தெளிவு இதனூடாக தெளிவு ஏற்படுத்த நல்ல ஒரு உண்மையை நல்ல ஒரு ப்ரோக்ராம், மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துகின்ற ஒரு ப்ரோக்ராம். அந்த அவ்வாறு நல்ல நிகழ்வு செய்தமைக்காக சகோதரனுடைய நண்பர் சேகு அவர்களுக்கும் அதனுடைய இதனுடைய அமைப்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது, நாங்கள் இன்றைய தினம் மகுடம் டிவியினூடாக சதுரங்கம் நிகழ்ச்சியிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், முன்னாள் அமைச்சர், ஆளுநர், இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய பதவிகளை வைத்திருக்கின்றார். அவரை அழைத்து பல விடயங்களை தெளிவுகளை தந்திருக்கின்றோம். இனமுறுகல்கள் ஏற்படாத விடயம் சார்ந்த நாங்கள் தெளிவுகளை வழங்கியிருக்கிறோம். தமிழ் சிங்கள சகோதரர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் பேசியிருக்கிறோம். உண்மைத்தன்மைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நாட்டினுடைய நிலவரம், கட்சியினுடைய நிலவரம் தொடர்பிலே பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இன்னும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். இன்னும் ஒரு உறுப்பினருடன், அரசியல் பிரமுகருடன் உங்களை சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.